அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க நம்மளோட சேனல்ல. மகாவிஷ்ணு அண்ணா கூட வந்து ஒரு லைவ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு தருணம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்டர்நேஷனல் யோகா டே. ஸோ அந்த நேரத்துல ஒரு அற்புதமான இந்த ஒரு வேலையில மகாவிஷ்ணு அவர்கள் கூட நம்ம இணைஞ்சிருக்கோம். குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் கூட. ஸோ இன்னைக்கு ஏன் இந்த லைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட காலையில 7 மணிக்கு எங்களோட சந்திப்பு நிகழ்ந்தது. வாய்ஸ் கேக்குது அப்படின்னா, ஒரு மெசேஜ் மட்டும் எங்களுக்கு தெரியப்படுத்திருங்க. கேக்குதுன்னா கேக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே டன். ஸோ இன்னைக்கு காலையில 7 மணிக்கு 2 பேரும் சந்திச்சோம். கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தர்மத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தோம். 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம் ஓகே. காலையில 7 மணிலேருந்து வீட்ல இருக்கிறவங்கலாம் பார்த்து மிரண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது தர்மத்த பத்தி மட்டுமே இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படி என்ன இவங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்ட்டு அப்புறம் உட்கார்ந்து அவங்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பேசுறோம் என்ன அப்படின்றது எல்லாமே. சரி இந்த ஒரு சூப்பரான ஒரு நேரத்த, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்த உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவும், அதுவும் பல பேர் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால, இந்த லைவ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். முதல்ல குருஜி மகாவிஷ்ணு அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நன்றி, நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இறைவன் அருள். ரொம்ப சிறப்பா இருக்கேன். கேட்கறதுக்குலாம் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்குள்ள எப்படி நீங்க பாட்டுக்கு கேளுங்க, நான் பாட்டுக்கு போறேன். ஓகே. சோ இன்றைக்கு டாபிக் எப்பயுமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் முதல்ல எல்லாரும் நிறைய பேர் எனக்கு ஹாய் சொல்றாங்க. ஹாய் வணக்கம் குருவே சரணம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எவ்வளவு வருடமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து வணக்கத்தையும் நன்றியும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க அன்பை பார்க்க முடியுது, உங்களது காதலை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நீங்க தர்மத்தின் வழியில இருக்கீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதான் நீங்க எனக்கு தரக்கூடிய கைமாறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ எப்பயுமே நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். லைவ்க்குள்ள வந்தா நிறைய சாட்ஸ்க்கான ரிப்ளைஸ் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு சாட்க்கான ரிப்ளைஸும் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி தர்மத்தை பத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணி நேரம் 7 to 1 மணி வரைக்கும் தான் கிட்டத்தட்ட. இப்ப எவ்வளவு நானே கணக்குல வைக்கி என்ன கோர்த்துறீங்க நீங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல கிட்டத்தட்ட நம்ம தர்மத்தை பத்தி மட்டும் பேசியிருக்கோம். ஸோ அந்த நம்ம பகிர்ந்துகிட்ட சில விஷயங்களை மக்கள்கிட்ட நீங்க பகிர்ந்துகிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மனிதன் கேள்விக்குள்ள போயிடலாமா? அப்படியே தாராளமா போலாம். நீங்க கேட்க அப்படியே நான் பதில் சொல்றேன். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சோ ஒரு மனிதன் தர்மத்தின் படி எப்படி வாழ்றது, இதுதான் முதல் கேள்வி. முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். நெறிமுறையில் இல்லாத வாழ்க்கை எப்போதுமே வந்து சீர்பெறாது. முதல்ல தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அவங்க கடமையை, கொடுக்கப்பட்ட கடமையை சரியா செய்யறதுக்கு பேரு தர்மம். இப்போ ஒரு மீனவர் வந்து ஒரு கொல்லரோட வேலையை பார்க்க முடியாது. ஒரு கொல்லர் வந்து கொத்தனார் வேலையை பார்க்க முடியாது. ஒரு கொத்தனார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையை பார்க்க முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன கடமை பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது ஒவ்வொருத்தரும் முழுமையாக முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இறைவன் ஆயிட்டா அப்புறம் இந்த பூமி இயங்குமா? இயங்காது, கண்டிப்பா இயங்காது. இறைவனை நோக்கி பயணம் தான் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அந்த இறைவனை நோக்கி பயணம் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த வாழ்க்கையில யோகம் பண்ணலாம், தவம் பண்ணலாம், தானம் பண்ணலாம், தர்மத்தின் வழியில வாழலாம். பட் தர்மம் என்றால் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மிகச் சரியாக செய்வதற்கு பேர் தர்மம். சரி, அப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப வர்ணாசிர தர்மங்கள் படிதான் இயங்கணும்னு சொல்றீங்களா? இப்ப அப்படி பிரிக்கப்பட்டது படிதான் நான் இயங்கணும். வர்ணாசிரம தர்மம்னு எனக்கு என்னன்னு தெரியாது. அதை பத்தி பேசணும்னா முதல்ல படிச்சிருக்கணும். பட் நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது புரியுது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை பண்ணுன்றது தானே தர்மம். ஓகே. இப்ப அந்த காலத்துல பிரிக்கப்பட்டது நீ இந்த ஒரு வேலையை பாரு, நீ இந்த ஒரு நீங்க கேட்க வர்றது புரியுது, நான் சொல்றேன். இப்போ ஒரு தச்சர் ஒரு கொல்லர் வேலையை செய்யலாம், ஒரு கொல்லர் ஒரு கொத்தனார் வேலையை செய்யலாம். எப்போ அதுல உண்மையாவே உனக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்னா அதை நீங்க கத்துக்கிட்டு செய்யலாம். ஈடுபாடு இல்லை அப்படின்னா, இப்போ நான் முதல்ல என்ன மாஸ்டர் பண்ணணும், என்ன மாஸ்டர் பண்றதுன்னா என்ன, எனக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுட்டு நான் முதல்ல அதுல பயணம் பண்ணாதானே அதுல நான் முழுமை பெற முடியும். இந்த உலகத்துல தொழில்கள்ல ஏகப்பட்ட போட்டிகள் நிலவுது. அப்ப அந்த தொழில்ல நீங்க அதிகமா செல்வம் வந்தாதான் தன்னிறைவுக்கே போக முடியும். அப்ப அந்த செல்வத்துல நீங்க தன்னிறைவுக்கு போகணும்னா முதல்ல நீங்க அதுல மாஸ்டர் ஆயிருக்கணும். அதனால என்ன வேலையை செய்யறீங்களோ அதை உருப்படியா செய்யுங்க, அதுல மாஸ்டர் ஆயிருங்க. அதுல அந்த சொதர்மம் ஆக்டிவேட் ஆயிடும். அதுல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க அதை சார்ந்து உங்க தொழில் அமைச்சுக்கலாம், பிசினஸ் அமைச்சுக்கலாம், இல்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல இதுவே போதுன்ற தன்மைக்கு போலாம். உன்னை நீ தன்னிறைவு செய்ய வேண்டும் என்றாலே நீ எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனது வேலையை நீ மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு இந்த தர்மத்தின்படி என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தின்படி அந்த கடமையை சரிவர செய்தால்தான் அது முழுமை பெற முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க முன்னாடி கடவுள் வந்துட்டாருன்னு வச்சுப்போம்.
எதை அடிப்படையா வச்சு உங்களுக்கு வரம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இத்தனை வருஷம் உங்ககிட்ட கேட்டேன் அதனால வரம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுடைய வரம் வந்து இப்ப இறைவன்கிட்ட டெய்லி பிரைம் மினிஸ்டர் ஆகுறேன்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் வேலை என்னன்னு தெரியாது, பிரைம் மினிஸ்டர் போடுற கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியாது, அங்க போய் உட்கார்ந்தா என்னென்ன பஞ்சாயத்து வரும்னு தெரியாது. அப்ப தேவையில்லாமல் இதற்கு ஏன் நீ ஆசைப்படுகிறாய்ன்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த இப்போ நம்ம குட்டிமேக்கம்பட்டி நம்ம ஊரே எடுத்துப்போமே. இப்ப நம்ம தாத்தாக்கு நம்ம பாட்டிக்கு வந்து என்ன தெரியும்? அவங்களுக்கு மெடிடேஷன் தெரியுமா, இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்ணாசிரமம் தெரியுமா, என்ன தெரியும்? ஆனா கிட்டத்தட்ட 70-80 வருடங்கள் தான் குழந்தைகளை பார்த்து பேரம்பேத்திகளை பார்த்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிதான் ஒவ்வொரு முறையும் திருநூறு வச்சு விடுவாங்க. கரெக்டா? அதுதான் அவங்க வாழ்ற தர்மம். அந்த தர்மத்துல எப்ப அவங்க முழுமை பெறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. இதுதான் முக்தி. அவரவர் வேலையை மிகச் சரியாக செய்வதற்கு பேர் தர்மம். இதுல ஓரளவுக்கு ஹை லெவல்ல இருக்கிறவங்க, உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்றவங்க டைரக்டா மெடிடேஷன் வழியாவோ இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸான ஏதாவது சாதனாஸ் மூலியமாவோ போகும்போது அது இன்னும் அடுத்த கட்டம் போக முடியும். அது முழுமை பெற்றவங்களுக்கு அது எளிமையா இருக்கும். பல பேருக்கு வாழ்ற வாழ்க்கையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுது. ஒண்ணு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் வாழ்ற வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இப்ப நான் எப்படி எனக்கு ஒரு வேலையை அமைச்சுக்கிறேன், இன்னைக்கு சும்மா தான் வந்த ஒரு வேலையும் இல்ல. நீங்க கேக்குறீங்க இன்னைக்கு ஒரு லைவ் போலாமான்னு கேக்குறீங்க, நான் சிந்திக்கிறேன். சரி நல்ல விஷயம் தானே, தர்மத்தை பத்தி பேசுவோம். நான் என்ன தன்மையில இருக்கிறனோ என்ன தன்மையில வாழ்றனோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ அதனால இந்த லைவ் வந்து பயன்படுத்திக்கிறேன். அப்ப நானும் இன்னும் செயல்பட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு புரியுதுல நான் என்ன சொல்றேன்றது? புரியுது. ஆனா இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு வருதுல்ல, எப்படின்னா இப்போ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப என்ன வேலையில இருக்கியோ அதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை முதல்ல சரியா செய். அதெல்லாம் இப்ப ஒருத்தர் வந்து ஐடில இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து பஸ் டிரைவரா இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தொழில இருக்கிறாரு. பஸ் டிரைவர் வேலையை பஸ் டிரைவர் கரெக்டா செய்யணும், ஐடி வேலையை ஐடி பாக்குறது தனி கரெக்டா செய்யணும். அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இப்ப இந்த உலகத்துல நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப ஏஐ முதற்கொண்டு இறைவனுடைய விதிக்கு உட்பட்டு தான் வருது. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏஐ இறைவன் விதிக்கு உட்பட்டு தான் வருகிறது. இங்க நடக்கக்கூடிய கால சூழ்நிலை, கால மாற்றங்கள் இறைவனின் விதிக்கு உட்பட்டு தான் வருகிறது. எலான் மஸ்க் நியூரா லிங்க்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாரு, மூளையை கண்ட்ரோல் பண்றேன்னா இறைவன் அனுமதி இல்லாம இங்க அது நடக்குமா? முதல்ல கண்டிப்பா. அப்ப எல்லாமே இறைவனின் விதிகளுக்கு உட்பட்டு தர்மத்தை மையமாக வைத்துதான் அது நடந்தது. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்றேன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளவு அர்த்தம் முடிஞ்சிருக்கு. தர்மம் தர்மம் தர்மம். அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் அனைத்துமே இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. அவரவர் வேலையை அவரவர் சரிவர சரியாக செய்யும் போது அதுல நல்ல செல்வம் பெருகும். அந்த செல்வத்தை எடுத்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத பூர்த்தி பண்ணிக்கிட்டது போக, நீங்க பூர்த்தி பண்ணது போக நீ சேர்த்து வச்சிருக்க செல்வத்துக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு வேணும்ல. எது ரீதியான பாதுகாப்பு? எல்லா விதத்தையும். ஆமா, நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா எவனோ ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த பாதுகாப்பு உங்களுக்கு எங்க இருந்து வரும்? அது தர்மத்துல இருந்தா தானே வரும். ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அப்ப நீங்க சம்பாதிச்ச சொத்து பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்க தர்மத்துல இருந்தாகணும், தர்மத்துல இருக்கணும், தர்மம் செய்யணும். தர்ம வாழ்க்கை கொடுக்கப்பட்ட கடமையில் வாழ வேண்டும். இன்னொன்னு இந்த இடத்துல வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்திற்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் தர்மத்துல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நிலை பெற்று வாழ்வார்கள். தர்மத்தில் நிலை பெற்று வாழாதவர்கள் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவர்கள் என இறைவன் தீர்மானிக்கும் நேரம் வந்து விட்டது. அதனால ஒவ்வொருவரும் தர்மத்தை தான் பின்பற்ற வேண்டும். தர்ம வாழ்க்கை வாழவில்லை என்றால் நிச்சயமாக அதை பறிக்கிறதுக்குன்னு யாரோ ஒருத்தர் அந்த இறைவன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். நான் நடக்காத எல்லாம் கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொடுங்க. ஏப்பா, உனக்கு வேணுங்கிற சாப்பாடு போக, உனக்கு வேணுங்கிற காத்து போக, உனக்கு வேணுங்கிற வளம் போக நீ எக்ஸ்ட்ரா எதுக்கு சேர்த்து வச்சிருக்கிற எல்லாத்தையும்? அதெல்லாம் இன்னொருத்தனோட தானே. அதை நீங்களாவே பத்திரமா பார்த்து நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்லல. அழைக்கிறான் மகன் கொண்டு வந்து டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க ஏரியால உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்களே அந்த செல்வத்தை எடுத்து தயவு செஞ்சு செஞ்சிருங்க. நீங்க செய்யல அப்படின்னா அதை கேள்வி கேட்பதற்கு ஒரு நபர் நிச்சயமாக வருவார். செய்யலன்னா செய்ய வைக்குமா? 100% செய்ய வைக்கும். இந்த பிரபஞ்சத்தின் விதியே அப்படித்தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பிரபஞ்சத்தின் விதியை தாண்டி நான் செயல்படுறேன்னா எப்படி நீங்க செயல்படுவீங்க? காலச்சக்கரம்ன்றாங்க. காலச்சக்கரம்ன்றது என்ன? தர்மம். இந்த தர்மத்தின் வழியில் ஒருவன் வாழ வேண்டும். இந்த தர்மத்தின் வழியில் எப்போது ஒருவன் வாழவில்லையோ அதை கேள்வி கேட்பதற்கு நிச்சயமாக நபர்கள் வருவார்கள். ஏதோ ஒரு ரூபத்துல வருவாங்க. அப்ப உங்களால பதில் சொல்ல முடியாம போயிருமே. இப்ப சமீபத்துல நீங்க வெளியா இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் பாருங்க.
தர்மத்தின் வாழ்க்கை வாழாதவர்கள், அதிகமாக பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள், அதிகமாக புகழ் சேர்த்து வைத்திருப்பவர்கள் தர்மத்தின் வழி இல்லை என்றால் ஒவ்வொரு நியூஸா வெளியாகிட்டு அது நோட் பண்றீங்களா நீங்க? ஏன் அது அப்படி நடக்குது? யுக மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் தர்மம் தான் இந்த உலகத்தை, இவ்வளவு நாள் தர்மம் தான் ஆண்டுச்சு. ஒரு சின்ன மாயின் பிடியில இப்ப நடந்துகிட்டு இருந்தது. இனிமேல் தர்மத்தின் பிடியில இருக்கிறவங்க தான் ஆனந்தமாக வாழப் போகிறார்கள், மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போய் ஹிட் பண்ணுது. நீங்க சந்தோஷமா இருக்கா, பயமா இருக்கா? சந்தோஷமா இருக்கணும். ஒரு யுக மாற்றம் வருதுன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. இதை ஏன் நீ சொல்றன்னு கேட்டா, இறைவன் இதை இந்த நேரத்தில் சொல்ல சொல்கிறார், அதனால சொல்றேன். தர்மம் தான் இனிமேல் நிலை பெற்று நிற்கும். தர்ம வாழ்க்கை வாழ்பவர்கள் மட்டும்தான் தப்பிப்பார்கள். இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர். எனக்கு வேலையே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. என்ன சொல்லலாம்? எனக்கு புரியல. வேலையே இல்ல, இப்போ ஐடி அப்படின்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணோம்ல, வேலையே இல்லாதவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது. வேலையே இல்லைன்னா சும்மா இருக்கிறது ஒரு வேலையை எடுத்து செய்யுங்க, அவ்வளவுதானே. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுப்பா. அதை பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாம ஒரு எத்திக்ஸோட, நெறிமுறைகளோட, கோட்பாடுகளோட செய்யுங்க. இப்ப நான் அதை பேசுறதுனால சில பேரு இப்ப கீழே கமெண்ட பார்த்து இலுமினாட்டில சேர்ந்துட்டே, இலுமினாட்டின்னா என்னன்னு தெரியுமா? நீங்க திருப்பூர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவன், மெட்ராஸ்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் இலுமினாட்டி வேற வேலை வெட்டி இல்லாம போன் பண்ணி வாங்க மகாவிஷ்ணு நீ இலுமினாட்டியோட ஜாயின் பண்ணிக்கன்னு கேக்குறாங்க. என்னை பார்த்து எப்படி தெரியுது? மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட கடமையை சரியா செய்யலன்னா இது தர்மமா அதர்மமா? கொடுக்கப்பட்ட கடமை செய்யலன்னா கண்டிப்பா அதர்மம் தான். அப்ப அந்த அதர்மத்தை தர்மமா மாத்தியன்ற. இதை சொல்றவனுக்கு பேர் இலுமினாட்டினா இலுமினாட்டினே வச்சுக்கன்ற. புரியல உனக்கு நான் என்ன சொல்றேன்னு? நிறைய தவறான தகவல்களை இன்டர்நெட்ல பார்த்து தர்மத்தை இழக்கிறான், செய்யக்கூடிய கடமையை இழக்கிறான், செய்யக்கூடிய வேலைகளை சரியாக செய்வதில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களை நிச்சயமாக தர்மம் என்பது 100% கேள்வி கேட்கும். அது ஏதோ ஒரு ரூபத்துல பறவைகள் ரூபமாகவோ, விலங்குகள் ரூபமாகவோ, மனிதர்கள் ரூபமாகவோ கேள்வி கேட்க. அப்ப நீ பதில் சொல்லிதானே ஆகணும். கண்டிப்பா. கிட்டத்தட்ட நம்ம இன்டர்நெட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மையாவே இல்லையே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே ஒரு 5 நியூஸ் ரொம்ப க்ளோஸான சர்க்கிள்ல வந்துச்சு. டிவி சேனல்ல இருந்து எல்லாத்துலயுமே டெலிகாஸ்ட் பண்ணாங்க, பிளஸ் யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயுமே பண்ணாங்க. ஏன் உங்களோட ஒரு நியூஸ் கூட பெரிய நியூஸ் ஆச்சு. கூட இருக்கக்கூடியவங்களுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும். ஆனா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உண்மையா இல்ல அப்படின்னு. அதனால தேவையில்லாம காசிப் பேசக்கூடாது. இதுவே பெரிய தலைவலி, பெரிய கர்மாவை தீர்மானிக்கும். என் கர்மாவை நீ வாங்கிக்கிற, என்னை பத்தி பேசுமா? தேவையா? அவன் கர்மாவை அவன் அனுபவிக்க போறான். அப்ப அவரவர் வேலையை அவரவர் சரியாக செய்யும் போது அந்த தர்மமே அவர்களை பாதுகாக்கும். ஓகே. சோ அப்போ எந்த வகையான தர்மம், இன்னும் நான் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணா இன்னும் சீக்கிரமா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண? முதலில் கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்வது. ஒரு கவர்மெண்ட் நடத்துறதும், ஒரு குடும்பம் நடத்துறதும், ஒரு கம்பெனி நடத்துறதும், ஒரு ஆபீஸ் நடத்துறதும் வெவ்வேறு அல்ல, அனைத்தும் ஒன்றுதான். உன் குடும்பத்தில் நீ சரியாக கடமையை சரிவர செய்யும் போது, தர்மத்தின் வழியில் வரும்போது, இதுக்கு உங்க பக்கத்திலேயே ஒருத்தர் உட்கார்ந்து கணக்கு எழுதிட்டு இருக்கிறார். அவர் பேர் சித்திரகுப்தன் வச்சுக்கோங்க. சூட்சம ரீதியாக இருக்காங்க. இதை நான் பார்த்ததுனால, உணர்ந்ததுனால சொல்றேன், பொய் சொல்லவில்லை. என்ன மனநிலையில நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க முதற்கொண்டு நோட் பண்ணிட்டு வராங்க. என்ன மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க முதற்கொண்டு நோட் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஆளுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா? இது உன் மனசாட்சி தான்ப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். உன் மனசாட்சி தான்ப்பா. நீ தவறு செய்யறனா அதுவே எழுதிரும்பா. அடுத்த டைம் நீ அதை ரிப்பீட் பண்ணும்போது கில்ட்டினஸ் உன்னை வச்சு செய்யும்பா. இது உள்ள இருந்து நோட் பண்றது ஒண்ணு. உனக்கு வெளியிலையும் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சரி, நான் இப்ப தர்மத்துல வாழ்றேன், சரியா போயிட்டு இருக்கேன், எனக்கு நல்லது நடக்குமா? 100% நல்லது நடக்கும். இதற்கப்ப தர்மத்துல இருக்கிறவர்கள் மட்டும்தான் தப்பி பிழைப்பார்கள். நான் எழுதி தரேன், 4.5 வருஷத்துல இந்த கலியுகம் முடிய போகிறது. 4.5 years. இந்த 4.5 yearsக்கு அப்புறம் ஒரு யுகம் ஒன்று தொடங்க போகிறது. அது அற்புதமான யுகமாக இந்த உலகம் முழுவதிலும் இருக்கும். 4.5 வருஷம் தான். 4.5 வருஷம் கரெக்டா. இந்த 4.5 வருஷத்துல பல பஞ்சாயத்து நடக்கும், பல டிசாஸ்டர்ஸ் நடக்கும், நினைத்து பார்க்க முடியாத பல பஞ்சாயத்துகள் நடக்கும். இந்த பஞ்சாயத்துல தப்பிக்கிறவன் தர்மத்துல இருக்கிறான்னு அர்த்தம். தர்மத்துல இல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மீடியா முன் கொண்டு வரப்படுவார்கள். எப்படின்லாம் கேட்காது, அது அப்படித்தான். ஏன்னா இந்த யுக மாற்றம் இன்று அதை நோக்கிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இறைவன் உணர்த்தியதை வெளிப்படையாக ஒளிவு மறைவில்லாமல் தர்மத்தின் பாதையில் சொல்கிறேன். ஓகே. அப்ப இப்ப தர்மத்தை நம்ம டீச் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. கிட்டத்தட்ட பரம்பரை ஃபவுண்டேஷன் கிளாஸ் எல்லா விஷயத்தையுமே டீச் பண்றதுனால ரொம்ப அடிப்படையா வச்சு பண்றது தர்மத்தை தான். திடீர்னு டீச் பண்ணிட்டு இருந்தீங்க, தர்மத்தை தான் சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் தர்மத்தை சொல்லி தர மாட்டேன், யாருக்கும் நான் டீச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ஆகுறீங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க எனக்கு டீச் பண்ணிருக்கீங்க. இப்படி திடீர்னு நடுவுல விட்டுட்டு இப்படி போனா எங்களுக்கு ஒரு ஜர்க் ஆகுமாக்காதா? இன்னும் திடீர்னு பேசிட்டு இருந்தாரு, இதுக்கப்புறம் யாருக்கும் நான் டீச் பண்ண மாட்டேன்,
அவங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நடுவில் வீடியோவும் டெலீட் ஆயிடுச்சு, சேனலே போயிடுச்சு. இப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிறது? இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, எனக்கு வந்த கடமை முடிந்ததுன்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் அந்த ரிலே குச்சியை உங்க கையில கொடுத்துருக்கேன், நீங்க எடுத்துட்டு ஓடுங்க. மற்றவர்களுக்கு எல்லாம் அங்கங்க விதை போட்டிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செடியா வளர்ந்து மரமா வளர்ந்து காய் தரட்டும், கனி தரட்டும். எனது தர்மத்தை மறைமுகமாக நான் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் இறைவன் எனக்கு உத்தரவு கொடுக்கல. எனக்கு இறைவன் உணர்த்தியது போதுமான வரைக்கும் சொல்லிவிட்டா இழுத்து மூடுன்னு சொல்லிட்டாரு, இழுத்து மூடிட்டேன். மறுபடியும் இறைவன் அனுமதி கொடுத்தால், இறைவன் உத்தரவு கொடுத்தால் ஆரம்பிப்பேன், ஆரம்பிக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும், இறைவன் உத்தரவு கொடுக்கிறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாதா? இத்தனை வருடம் இறைவன் எப்படி சொன்னாரோ அந்த தர்மத்தின் வழியில தான் ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு வந்தேன். அதனாலதான் ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு பெரிய ரீச் இருந்தது. சிறைக்கு சென்று வந்ததுக்கு அப்புறமும் எந்தவித சேதாரம் இல்லாமல் இறைவன் என்னை காப்பாற்றினார். அப்ப அந்த தர்மத்துக்கு நான் உண்மையா இருக்கணும்ல. என்னை எந்த தர்மம் காப்பாற்றியதோ அந்த தர்மத்துக்கு நான் உண்மையா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா கிருஷ்ணரோட உபதேசத்துல கூட சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இத பத்தி உண்மையை தெரிஞ்சவங்க, சத்தியத்தை உணர்ந்தவங்க துறவு போகணுன்ற அவசியம் இல்லை. அப்படி துறவு போனாங்கன்னா இங்க அதர்மம் ஓங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கு நீங்க சத்தியத்தை உணர்ந்திருக்கிறீங்க, சில விஷயங்களை நீங்க பேசுறீங்க. இப்ப நீங்களே இதை எப்படி எக்ஸிட் ஆனா இப்ப யாரு அந்த மாதிரியான ஒரு டீச்சிங்ஸ் நீங்க பண்ணணும்? இல்ல, நான் இன்னும் எக்ஸிட் ஆகல, நான் இன்னும் கேம்ல தானே இருக்கேன். நான் யூடியூப் சேனல்ல பேசலன்றதுக்காக நான் தர்மத்தை விட்டு போயிட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இருந்தாலுமே ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடியது இதுதானே. திருமாறனுடைய வார்த்தையை விட தர்மத்தின் வழியாக வரக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டல் வாய்ஸான துரிய வாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு கருது. திருமாறன் கேட்கறது நியாயமா தான் இருக்கு. பட் என்னுடைய ஓனர் வேற ஆளா இருக்கிறாரு. கண்ணுக்கு தெரியாத சமிக்கை மூலமாக அசரீரி வாயிலாக உள்ளுக்குள் இருந்து உணர்த்தக்கூடிய அந்த துரிய வாக்கு எனக்கு சொல்லுச்சுன்னா கேட்பேன். நீங்க சொன்னா எப்படி கேட்பேன்? இப்ப நான் வெளியே போயிட்டேன், எங்கேயுமே ஒண்ணுமே ஆகலையே, யாருமே சண்டைக்கு வரலையே, யாருமே மகாவிஷ்ணு நீங்க ஏன் போனீங்க, இந்த மக்களுக்கு நீங்க தேவை யாருமே பேசலையே. அப்ப அவங்க செட்டில்ட் ஆகி சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க யூடியூப் சைட் வந்தா தெரியும், பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பல பேர் கேட்கறாங்கன்றது வேற, ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கிறாங்கன்றது வேற. சோ நான் மறுபடியும் ஆரம்பிக்க கூடாதுன்ற நான் முடிவு செய்வது அல்ல. எனக்கு பணம் முக்கியம்னா எத்தனை கோடினாலும் எப்படி வேணாலும் என்னால சம்பாதிக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை பண்ணக்கூடிய ஆற்றல இறைவன் கொடுத்திருக்கிறார். பட் பணத்தை தாண்டிய சில விஷயங்கள் தர்மத்தின் வழியில போகும்போது இதை உணர்த்தணுன்றதுனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இந்த தர்மத்தை இப்ப காலையில வந்ததுல இருந்து உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் நான் எதை பத்தி பேசுறேன், நான் தர்மத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா இதை கடத்தி நீ கொண்டு போன்றதுனாலதான் பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களோட ஃபாலோவர்ஸ் அதை கேட்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் மூலியமா இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கும், அவர்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும், அது சிறப்பா இருக்கும். இது எல்லாமே எல்லாருமே ஒரே ஆள் ஓடுறது இல்லைல்ல. மகாவிஷ்ணு ஒருத்தர் இந்த உலகத்தை திருத்தருக்கு வரல, முதல்ல என்ன திருத்தணும்னு தான் நினைக்கிறேன். அப்ப என்னை நான் ஆழமாக திருத்தி கொண்டு மனிதர்களையும் திருத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்போதைக்கு நான் பேக் ஆஃப் த கேமரா இருந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இறைவன் அனுமதி கொடுத்தால், இறைவன் உத்தரவு கொடுத்தால், மீண்டும் அதுக்கு விருப்பப்பட்டால் தான் நான் மறுபடியும் லைவுக்கு வர முடியும். இல்லாட்டினா நான் எப்படி வர முடியும்? அதுக்காக நான் சந்தோஷமா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ தர்மத்தை பத்தி இப்ப நம்ம அழைக்கிறான் மதம் சேனல்ல தர்மத்தை பத்தி நீங்க பேசணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நம்ம தர்மத்தை பத்தி பேசணும். சோ இது இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக நீங்க சொன்னதான் சொல்றீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா, தகுதியானவர்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொன்னீங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நான் இப்ப பேசுனா தகுதியான நபருக்கு தான் போதான்னு நான் எப்படி? மாபெரும் ரகசியங்களை இனிமேல் வெளியிடாதீங்க. மக்கள் எவ்வளவு, அதாவது சராசரி மக்கள்ல எத்தனை பேர் நல்லவங்க, எத்தனை பேர் கெட்டவங்க. கெட்டவங்க நல்லவங்கன்றது என்ன? கடமையை செய்பவன், கடமையை செய்ய தவறுபவன், அப்படி பிரிச்சுக்கலாம். அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்பவன், கடமையை சரியாக செய்ய தவறுபவன். தவறுனவனுக்கு நீங்க பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 குடும்பத்தை எப்படி நாசம் பண்றதுன்னு தான் யோசிப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்ப பிரபஞ்சம் அதுக்கு அவன் பதில் சொல்லணும், அது வேற மேட்ரு, அது வேற ஒரு மூலியமா பதில் சொல்லணும். இறைவன் கண்டிப்பா அதுக்கு உண்டான வேலைகளை நிச்சயமா செய்வாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், அவரவர் கடமையை சரியாக செய்து வருவதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீ செய். இல்ல நீ இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்க, நீ அடுத்து விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்க, ஐடி ப்ரொஃபஷனை விட்டுரு, ஐடி ப்ரொஃபஷனை சரியா முடிச்சுட்டு வா. மேனேஜரை தூக்கி எறிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் சங்கடப்படுத்திட்டு எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு போக கூடாது. புரியுதா? அவர்கள் மனம் கோணாமல் அந்த இடத்த விட்டு வெளியில வரணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தை முழுமையா கற்றுக்கணும். விவசாயத்தை முழுமையா கற்றுட்டு அதுக்கப்புறம் தாராளமா நீங்க விவசாயம் செய்யலாம், இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கோங்க, நெறிமுறைகள் வச்சுக்கோங்க, கோட்பாடு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்க நிச்சயமா போகக்கூடாது. உங்களுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அது இந்திய சட்ட திட்டத்தின்படி, அந்தந்த நாட்டின் சட்ட திட்டத்தின்படி, அந்தந்த நாட்டினுடைய லாவை மீறாம
அந்தந்த நாட்டோட என்போர்ஸ்மெண்ட்டுக்கு ஆபத்து விளைவிக்காம நீங்கள் செய்ய வேண்டும். இதைத்தான் நான் சொல்றேன். அப்ப யார் எந்த கடமைகளை வேணா அங்க இருந்து செய்யலான்றீங்க. அவங்க பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கட்டும். இது கிருஷ்ணரே சொல்லிட்டாருப்பா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்க. நான் புதுசாவா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப பேசினேன் ஏதாவது புதுசா, தர்மம்ன்றது புதுசா, கடமையை சரியா செய்யுன்றது புதுசா. என்ன எதிர்பார்க்காத, உனக்கு என்ன தோணுதோ, எதை சார்ந்து நீ இயங்குறியோ அதை நீ வந்து தொடர்ச்சியாக செய்யுன்றது எந்த வித தவறும் இல்லையே. ஓகே. சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த உலகத்துல வந்து டோட்டலா எல்லா விஷயமும் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா இந்த மாயையே டோட்டலா நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். அப்படித்தானே சொன்னீங்க? அப்போ அப்படி இருக்கும்போது நான் இங்க மாத்துறதுக்கே முயற்சி பண்ணக்கூடாது, எல்லாமே சரிவரதான் இயங்குதுன்னு தான் நீங்க சொன்னது எனக்கு. நீங்கள் உங்க கடமையை செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்க எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதை இறையே உணர்த்தும் ஒரு கட்டத்துக்கு மேல. அது வரைக்கும் உங்களுக்கு அலவுட் டு ஸ்பீக். அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக பேசலாம். நல்லதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எந்த வித தவறும் இல்லை. தகுதி இல்லாத நபர்களுக்கு எல்லா ரகசியங்களும் சொல்லிக் கொடுக்கும் போது அது உங்களுக்கே ஆப்பா வந்து முடியும். ஏன்னா இன்னும் இங்க இருக்கக்கூடிய இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அதற்கு தயாராகவில்லை. ஓகே. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப அந்த கடமையை செய்ய தவறுபவர்கள், ஓகே, அவங்களும் அந்த கோடிங்குள்ள தானே இருக்காங்க. நீங்க கோடிங்னா என்ன கோடிங் சொல்றீங்க? அதுதான் விதி, அவங்களோட விதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்கறேன். இப்ப எனக்கு விதிக்கப்பட்டது நான் கடைசி வரைக்கும் ஃபிஷர்மேனாவே இருந்துடணும், கடைசி வரைக்கும் நான் தச்சராவே இருந்துடணும், கடைசி வரைக்கும் நான் கொல்லனாவே இருந்துடணும். அப்படி அல்ல. நீ ஆசைப்பட்டால் அடுத்தடுத்த கட்டம் பயணம் பண்ணி போலாம். அது உனக்கு அவசியமா நீ யோசிச்சுக்க. எந்த வேலை செஞ்சாலும் எதுக்கு செய்வ? சாப்பாட்டுக்கும் பணத்துக்கும் தான் செய்வேன். அது நீ இருக்கிற தொழில சிறப்பா பண்ணிட்டனா இத்தனை வருட அனுபவங்களும் இல்ல, நீ மாஸ்டர் ஆயிருவ. புதுசா ஒரு தொழிலுக்கு போகும்போது அதுக்கு மறுபடியும் 20-30 வருஷம் செலவு பண்ணணும். ஏன் அந்த டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கிறேன். அப்போ அதாவது ஒரு நெகட்டிவ் அண்ட் ஒரு பாசிட்டிவ் இருந்தாதான் இயக்கமே இருக்கும் அப்படின்றதுதான். நிச்சயமாகப்பா. இப்போ ஒரு கார் போறீங்க, எக்ஸலேட்டர் மட்டும் இருக்கு, பிரேக் இல்ல அப்படின்னா அந்த கார் எப்படி நிக்கும்? அப்ப இயக்கக்கூடிய விசை என்ற ஒன்று இருந்தா ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கணும்ல. 2 ஈக்குவலா இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்போ இங்க நெகட்டிவான ஒரு பீப்புள் இருந்தா தானே ஓகே. நெகட்டிவ் பீப்புள் அப்படின்றத நீங்க வந்து எப்படி கடமையை செய்ய தவறியவர்கள் அப்படி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பீப்புளை வந்து நம்ம ரொம்ப ஆழமா போனோம்னா அது வேற சப்ஜெக்ட் போய் தருவோம். நீங்க எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும்னா, தீவிரவாதி அவன் வேலையை செய்யறான்னா ஆர்மி ஆபீசர் அவர் வேலையை செய்வார். அது அங்க நியூட்ரல் ஆயிடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதை நீ ஏத்துக்க தயார் நிலையில இருக்குன்னா ஆர்மி ஆபீசர் அவர் வேலையை செய்வார். திருடன் அவன் வேலையை செய்யறான்னா போலீஸ் ஆபீசர் அவர் வேலையை செய்வார். தர்மத்தின் பக்கம் இருக்கிறவன் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு உண்டான வேலைகள் எடுக்கும் போது அதர்மம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வேலை என்ன? தர்மத்தை பற்றி பேசுவது, தர்மத்தை பரப்புவது, இறைவனின் சிந்தனையை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அறம் சார்ந்த வழியில் எப்படி வாழ்வது என்று சொல்லிக் கொடுப்பது, தர்ம சிந்தனையில் எப்படி தொடர்ந்து நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. இதை நிச்சயமாக சொல்லணும். தர்மத்தை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? எப்போ ஒருத்தன் கடமையை செய்ய தவறானோ அப்பதான் அவனுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். ஒரு டாக்டர் உங்களை வந்து இப்போ வந்து ஒரு அரசு ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு போய் உங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசு ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்ட் பண்ண அந்த சமயத்துல அவர் கடமையை சரிவர செய்யல அப்படின்னா ஒரு நோயாளிக்கு எப்படி அந்த மருத்துவம் என்பது பார்க்க முடியும்? ஏன் அவன் நோயாளியானா? கொடுக்கப்பட்ட நெறிமுறைகள் வாழ்வியல் முறைகளை சரியா பயன்படுத்தாதனால, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னால. இப்ப எல்லா பழக்க வழக்கத்தையும் நானும் கடந்து தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்னை பத்தி? எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வர்றதுனால இன்று வாழ்வியல் முறை என்னன்றது தெரியுது. அப்ப அந்த பழக்க வழக்கங்கள் தவறாக போகும்போது அவன் கடமை தவறான். கடமை தவறும் போது நோயாளி ஆகிறான். இப்ப பாருங்க, இது எல்லாமே ஒரு செயின் தான். புரியுதா நான் சொல்றது? எப்போது ஒருவன் கடமையில் இருந்து விலகுகிறானோ அப்போது கர்மாவில் இருந்து அவன் தப்பிக்க முடியாத சூழ்நிலை என்பது இன்னும் அதிகமாக ஏற்படும். சோ கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான இப்ப வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு? அப்ப இங்க ஒரு செயல் செய்யறேன்னா அந்த செயலுக்கு இப்ப எல்லாத்துக்குமே நான் ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பண ரீதியா ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அது இன்னொருத்தர் பாக்கெட்ல இருந்து வருது. அப்ப இன்னொருத்தர் பாக்கெட்ல இருந்து வரும்போது அது இன்னொருத்தரை பாதிக்காத அளவுக்கு, அவருக்கு வேதனை கொடுக்காத அளவுக்கு, அவருக்கு கஷ்டங்கள் கொடுக்காத அளவுக்கு இருக்குன்னா எதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு அரசு மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரி பணத்தை எப்படி வாங்கணுமா அது சொல்றாங்க. அந்த தத்துவத்துல சொல்றாங்க, ஒரு பூவிலிருந்து ஒரு பூச்செடியிலிருந்து ஒரு பூவை பிடுங்கும் போது அந்த பூவுக்கும் வலிக்காம அந்த செடிக்கும் வலிக்காம பிடுங்கணுமா, அப்படி வாங்கணும்ன்றாங்க. இதுதான் கடமை. அந்தந்த நாட்டுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு லா இருக்கு. அந்தந்த நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக இறைவன் அதற்குண்டான பலனை கொடுத்தே தீர்வார். அதை பத்தி நீங்க கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே. அப்போ இப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களோட கருத்து என்ன?
தெளிவா கேளுங்க. இப்படி கேட்டீங்கன்னா என்ன அதான் சொல்றது? குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆல்ரெடி நெறைய விஷயங்கள் வந்து இந்த குடும்பமே வந்து ஒரு மாயை அப்படின்னும்போது, இப்போ அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது, அவங்களோட கடமைய செய்றதுன்றது எது? அவங்க குழந்தை குட்டிய பாத்துக்கிறது, அவங்களோட ஹஸ்பண்ட் பாத்துக்கிறது, அவங்களோட மனைவிய பாத்துக்கிறதா? இல்லறம், துறவறம் 2 பிரிச்சுக்கங்க. இல்லறத்துல இருக்கிறவனா துறவரத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும். இங்க கான்செப்டே அப்படிதான் இருக்கு. ம். அப்ப உங்களோட குடும்ப கடமை என்ற ஒன்று இருக்கு. மனைவியை நல்லா பாத்துக்கணும். மனைவிக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, ஆன்ம ரீதியா என்ன தேவை இருக்குன்னு கணவன் மனைவியை பாத்துக்கணும். மனைவி வந்து கணவனை பாத்துக்கணும். ஏன்னா அதுக்குதான் கல்யாணமே பண்ணிருக்கீங்க. அது வந்து இல்லற தர்மம். வாழ்வியல் தர்மத்தை பல ரீதியா பிரிக்கிற மாதிரி இல்லற தர்மம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த இல்லற தர்மத்தை நீ பாதுகாத்து தானே ஆகணும். அக்னி சாட்சியா தாலி கட்டி கூட்டு வந்துட்ட, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. இப்ப அந்த பெண் வந்து ஆணை நம்பித்தான் இருப்பான். அந்த நேரத்துல நான் கழட்டி விட்டு போறேன், உன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னா நீ கழட்டி விட்டு கூட போ. ஆனா நீ கழட்டி விட்டு போகும்போது அந்த குழந்தைக்கும் அந்த மனைவிக்கும் வலிக்காத அளவுல அந்த ஞானத்தை கொடுத்துட்டு போ. புரியுதா நான் சொல்றது? புரியுது. புத்தர் வந்து குழந்தையை விட்டுட்டு போறாரு, மனைவியை விட்டுட்டு போறாருன்னா அதுக்கப்புறம் பல்லாயிரம் பேர்களுக்கு அந்த தர்மத்தை செஞ்சு அந்த வாழ்வியல் நெறிமுறையை சொல்லி கொடுத்து அவர் கர்மாவை நியூட்ரல் பண்ணிட்டாரு. உங்களால நியூட்ரல் பண்ண முடியுமா? ராகவேந்திரர் அவர்களும் ஆஃப்டர் மேரேஜ் இல்லறத்தில் இருப்பது தவறல்ல. இல்லறத்தில் இருக்கும்போது இல்லற கடமைகளை முடிக்கணும். ஞானம் தான் விடுதலை எல்லாத்துக்குமே கொடுக்குது. அப்ப என்னன்னா அந்த தர்மம் என்னன்றது, அந்த ஞானம் என்னன்றது மனைவிக்கும் சொல்லி கொடுத்து, கணவனுக்கும் சொல்லி கொடுத்து, 2 பேரும் அந்த புரிதல்ல வரும்போது அந்த பாண்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டு வரும். அப்ப ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில இருப்பாங்க. அப்ப அந்த தர்மம் செய்யறது மூலமாக கர்ம வினைகள் 200% குறையும். ஒவ்வொருவரும் தர்மம் செய்யணும், தானம் செய்யணும், தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யணும். இறைவன் கிட்ட நீங்க பாரத்தை போட்டுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போ மற்ற இடங்கள்ல தசபாகத்தை வந்து பிறருக்கு வந்து கொடுக்குறாங்க. சம்பாரிச்ச சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறீங்க? அது ஒரு தசபாகம்னா தஸ்னா 10ன்னு அர்த்தம். அந்த 10% எடுத்து தர்மம் சார்ந்த அறச்செயல்களுக்கு நீங்க செலவு பண்ணித்தான் ஆகணும். இல்லாட்டி நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அது ஏதோ ஒரு ரூபத்துல வந்து கேள்வி கேட்கும். ஆனா இப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பார்வையில சொல்றேன். சில பேரை பார்த்தா பெருசா தர்மம் பண்ற மாதிரி எல்லாம் தெரியலையே. ஆனா அவங்க கிட்ட செல்வம் நல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தர்மம் பண்ணலன்னு? சிந்தனையில தர்மம் பண்ணிருக்கலாம், செயல்ல தர்மம் பண்ணிருக்கலாம். எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு தர்மம் பண்றது இல்ல. அவரவர் செய்த தர்மம் நிச்சயமா பாதுகாக்கும். அவங்க தாத்தா பாட்டி செய்த தர்மம் பாதுகாக்கும். அவங்களுடைய மூதாதையர்கள் வேண்டிய அந்த வேண்டுதல் வந்து பாதுகாக்கும். பல ரூபங்கள்ல இப்படி அந்த தர்மம் வந்து உதவிட்டு தானே இருக்கு. நமக்கு தெரியலன்னா அது நடக்கலன்னு நம்ம எப்படி சொல்லலாம்? இல்ல இப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவா ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க கடமையை செய்யல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு தெரியலன்றத அவங்க செய்யலன்னு எப்படி சொல்லுவீங்க? அவன் கடமையில அவன் கரெக்டா இருக்கிறான்னா? ஒரு திருடன் அவன் திருட்டுல அவன் எவ்வளவு கரெக்டா இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால மாட்டிக்காம திருடிட்டு இருக்கிறான். அவன் எப்ப கடமை தவறுறான் அதுவும் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்குங்க. நான் திருடுங்கன்னு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருடுறவனுக்கு போலீஸ்காரர் வப்பார் ஆப்பு, அது மாற்று கருத்தே இல்ல. அவன் எப்ப வரைக்கும் மாட்டிக்காம இருப்பானா அவன் கடமையில அவன் கரெக்டா இருக்கிற வரைக்கும். அவன் கடமை தவறான்றப்ப போலீஸ்காரர்கிட்ட மாட்டிப்பான். நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? எப்போ ஒருத்தன் ஹீரோ ஆகுறான்? வில்லனை கொண்டாதான் ஹீரோ ஆகுறான். அப்ப வில்லனே இல்லாம போயிட்டா ஹீரோக்கு வேல்யூ இல்லாம போயிருது. ஹீரோன்ற ஒரு பட்டமே இருக்காது. ஆமா இருக்காதே. இப்போ முருகப்பெருமான் இருக்கிறாருன்னா அசுரனை கொன்று ஒரு 2 பக்கம், ஒரு பக்கம் வேலாவும் இன்னொரு பக்கம் மயிலாவும் தன் வாகனால மாத்திக்கிட்டார்ல அவரு. அந்த பக்குவம் இன்று யாருக்கும் வருவதில்லை. அவரவர் கடமையை செய்ய தவறுகிறார்கள். கடமையை செய்ய தவறும் போது பஞ்சாயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. சோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததான் இப்பயும் சொல்றேன், எப்பயும் சொல்றேன். தான தர்மத்தை அதிகப்படுத்துங்க, நிறைய தர்மம் பண்ணுங்க, தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய ரகசியங்கள், யோக ரகசியங்களை தகுதியான நபர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்காக ஏங்குறாங்கல்ல, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு பஞ்சாயத்துல இருக்கேன், எனக்கு ஏன் இந்த நிம்மதியே கிடைக்கல, நான் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்ல இருக்கேன், எனக்கு ஏன் இத்தனை ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த தன்மையில எவன் ஒருத்தன் ஏங்குறான்னா அவனுக்கு உயர்ந்த வகை ரகசியங்களை நீங்க தாராளமா சொல்லிக் கொடுக்கலாம். மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எப்படி வாழணும்னு முதல்ல சொல்லிக் கொடுங்க, அப்புறம் இறைவன் ஆகலாம். முதல்ல நீ மனுஷன் ஆகடா, அப்புறம் இறைவன் ஆகலாம்னு சொல்லி கொடுங்கன்ற. நீ மனுஷனே ஆகாம இறைவன் ஆனா இறைவன்றது சூப்பர் நேச்சுரல் சம்பந்தப்பட்டது. உண்மையான பவர் என்ன தெரியுமா? எல்லா பவரும் இருந்து பயன்படுத்தாம இருக்கிறது தான் உண்மையான பவர். அந்த பக்குவம் இருக்கா யாருக்காவது? அந்த நிதானம் இருக்கா? எதுவுமே இல்லாதவனுக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உலக இயக்கத்தையே சீர்குலைத்து விடுகிறான். மாயை அழகானதுதான். ஆனந்தமா முதல்ல வாழு. படைக்கிறது ஈஸி. ஒரு முறை உறவு கொண்டதுக்கு அப்புறம் 10 மாசத்துல படைச்சிடலாம். மனிதனுக்கு சொல்ற, மற்ற உயிரினங்களுக்கு அதுக்கு தகுந்தாரு போல. அழிக்கிறது ஈஸி, இப்படின்றதுக்குள்ள அழிச்சிடலாம், சுட்டுறலாம், குத்திரலாம். வாழ வைக்கிறது பெரிய தர்மம். அது கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் வந்து 100 இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ். அப்ப அந்த வாழ வைக்கிறதுக்கு உண்டான அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை, அந்த வாழ்வியல் கடமைகளை ஒவ்வொருவரும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அகால மரணம் அடைகிறாங்க.
அவங்களுக்கும் இந்த தர்மத்திற்கும் இந்த விதிக்கு சம்மதம் இருக்கா? ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இந்த உலகத்துல கனெக்ட் ஆகாம எதையுமே இல்ல. இதை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அகால மரணம் அடைகிறதுக்கும் நார்மல் மரணம் அடைகிறதுக்கும் எல்லாமே அவன் செய்த செயல்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு உண்டு. இந்த ஏர் இந்தியா கிராஷ் பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னங்க, டைம் வந்துருச்சு, போயிட்டாங்க. இப்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. நான் கவனிக்கணும், ஏன் இது நடக்குதுன்னு முதல்ல கவனிக்கணும். அப்பதான் எனக்கு புரியும். இப்ப நான் இது நடந்துருச்சுன்றக்கா ஏர் இந்தியாக்காரங்களை நான் குறை சொல்ல முடியுமா? இல்ல விமானியை நான் குறை சொல்ல முடியுமா? இல்ல அங்க வந்த நான் பயணிகளை வந்து நான் குறை சொல்ல முடியுமா? நான் யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்லலாம், அவரவர் நேரம் வரும்போது எக்ஸிட் ஆயிரும். அதுக்குள்ள உன்னுடைய அருள் கணக்குல நீ எவ்வளவு டெபாசிட் வச்சிருக்கியோ அதை பொறுத்துதான் உனக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் கொடுக்கப்படும். நீ இங்கேயே இருக்கணுமா, இல்ல இங்க இருக்கக்கூடியதுல உனக்கு ஏதாவது பணிகள் கொடுக்க போறாங்களா, இல்ல நீ திருவண்ணாமலையில போய் சும்மா உட்காரணுமா சாமியாரா, இல்ல எதுவுமே தெரியாம பைத்தியமா சுத்தணுமா, இல்ல வந்து செத்து போய் மறுபடியும் நீ பேயா சுத்தணுமா, இல்ல மறுபடியும் அங்க இறைநிலைக்கு போகணுமான்றது எது முடிவு பண்ணுது? நீ இப்போது இருக்கக்கூடிய இல்லற துறவர அந்த தர்மத்தில் தான் இருக்கிறது. அதை மிக சரியாக செய் என்று கூறுகிறது. அந்த தர்மத்தோட கரன்சி பத்தி சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் டீச் பண்ணி. அதாவது நமக்கு தெரிந்து பொருள் கணக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியுது. பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்றது மட்டும்தான் தெரியுது. அருள் கணக்கு என்ற ஒன்று இருக்கிறது. வள்ளல் பெருமான் சொன்னது போல, ஆழ்வார்கள் சொன்னது போல, வைஷ்ணவிஷத்துல வந்து ஆழ்வார்கள் சொன்னது போல, சைவிஷத்துல வந்து நாயன்மார்கள் சொன்னது போல, அருள் கணக்குல நீங்க டெபாசிட் சேர்த்துக்கிட்டே வரணும். அது எப்படி சேர்க்கும்? பிற உயிர்களுக்கு நீ சேவை செய்யும் போது, எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யும் போது, தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணும்போது, அந்த உயிர் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ரூட்டை நீ சொல்லி கொடுக்கும் போது அந்த அருள் கணக்குல டெபாசிட் சேர்ந்துட்டே வரும். எல்லாரையும் இனிமேல் நோட் பண்ண வேண்டியது அதுதான். அருள் கணக்குல டெபாசிட்டை சேருங்க. நீங்க அருள் கணக்குல எப்ப நீங்க வந்து டெபாசிட்டை நீங்க சேர்க்கலையோ அதற்குண்டான பாதிப்புகள் மிகப்பெரிய லெவல்ல வரும், வாழும் போதே வரும். அதனாலதான் சொல்றேன், நிறைய கோடீஸ்வரர்கள், நிறைய மில்லியனர்ஸ், நிறைய பில்லியனர்ஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து வச்சு எதையாவது கொண்டு போக முடியுமா? இப்ப ராஷ்மிகா மந்தனா சமீபத்தில் இந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு அப்புறம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. ட்வீட்டோ சம்திங் ஏதோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நியூஸ் பார்த்தேன் நானு. வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானதுன்னு தெரியாது, யாருக்கு எப்ப டைம் வரும்ன்றது தெரியல. அதனால தயவு செய்து நாளை நிரந்தரம் இல்லாதது. நான் உணர்ந்துட்டேன். எல்லாரும் கருணையோடு இருங்கன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க? கருணை. கருணை, அந்த கம்பேஷன், அந்த மெர்சி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பா. கிட்டத்தட்ட இப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே வாழ்க்கை நிலையற்றதுன்னு தான் எல்லாருமே பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க அதாவது இது எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்க அடிக்கடி நான் சொல்றது இப்ப நான் பாக்குறேன். எந்த தருணத்துல நீங்க அதை வந்து ஃபீல் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்தது மிஸ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க? எனக்கே ஆப்படிக்கும் போது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உயர்ந்த கட்ட ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன். அந்த உயர்ந்த கட்ட ஞானத்தை சொல்ல பதில் எதிர்பார்க்கல. இல்ல அதான் உண்மை. உயர்ந்த கட்ட ஞானத்தை எப்போ ஒருத்தன் வந்து அது வலிக்குது, பாண்டேஜ்ல மாட்டிக்கிறாங்க, அதை விட்டு என்னால வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நான் முடிவு கொண்டு உங்களுக்கு போதும், என்னுடன் நெருக்கமாக பயணம் செய்த நபர்களே நமக்கு வந்து ஆப்படிக்கும் போது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், ஓகே இவன் இன்னும் இன்று தயாராகவில்லை. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மகான்கள்லாம் இந்த மனநிலைக்கு தான் வந்திருப்பாங்க போல. துஷ்டருக்கு எப்போ உபதேசம் செய்யறோமோ அது நமக்கே தான் ஆப்பா வந்து முடியுது. இப்ப நான் உயிரை விடுவதற்கோ சிறை செல்வதற்கோ எப்போது வேண்டுமானாலும் தயார் நிலையில் இருக்கிறேன். தகுதி இல்லாத நபர்களுக்காக நான் ஏங்க போகணும்? ஒரு தகுதி பெற்ற நபர்களுக்கு அப்பவே வர வேணாம். ஆஸ்திரேலியால இருந்து வராதீங்க தம்பி, வராதீங்க, இந்த மக்கள்லாம் அவ்வளவு ஒர்த் இல்லைன்னாங்க. என் மக்களுக்காக நான் சிறை செல்கிறேன் வந்தேன். அது அப்படித்தான், இந்த டிசைன் அப்படித்தான் இருக்கு. பல பேரை நான் வந்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட பேச்சை வந்து நிறுத்திடுறாங்க. ஸோ அதோட லிஸ்ட்ல நீங்களும் இப்ப வந்திருக்கிறத இப்ப நான் பாக்குறேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு இந்த மாதிரி நியூஸ் வரல, இதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இதுல அதிகமாக போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சு ஸ்டாப் ஆயிடுமா? அதுக்கப்புறம் எதுவுமே பெருசா டீச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் வருது. அப்படிலாம் யாரும் உங்களுக்கு நாளையில நீ பேசக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக ஒரு புரிதல் வரும், யாருக்காக இவ்வளவு தூரம் நம்ம பண்றோமோ அதுவே அங்க பயன் இல்லைன்றப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ஸ்டாப் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு நீங்களே வந்துருவீங்க. பாப்போம், இந்த உலகத்தை நான் வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கேன். யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கரண்ட் அப்டேட்ல தான் இருக்கேன். இந்த உலக மாற்றம் எதையாவது தர்மத்தை நோக்கி போகுது, உண்மையாவே மக்கள் கிட்ட வந்து அந்த தர்மம் இருக்கு அப்படின்னா பாப்போம் இறைவன் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஓகே, உள்ள இருக்க ஏதாவது क्वेश्चंस படிப்போம். நீங்க இப்ப இந்த முருகர் மாநாடு எதுவும் போலையா? ஏங்க முருகர் எனக்குள்ள இருக்கிறாரு. முருகர் மாநாடு மிக சிறப்பா நடக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் முருகர் மாநாட்டுக்கு போங்க.
ம். அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லல. ம். நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய முருகரை கொஞ்சம் ஆழமா பார்த்துட்டு இருக்கேன். ம். ஓகே. பரம்பொருள் யோகம் பத்தி கேக்குறாங்க. தொடர்ச்சியா பண்ணுங்க. வித்தவுட் தீட்சை தாராளமா பண்ணலாம். அந்த உபதேசத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன். பரம்பொருள் யோகம் தொடர்ச்சியாக பண்ணும்போது அது அடுத்தடுத்த கட்டம் தாராளமாக கொண்டு செல்லும். தகுதியான நபர்களுக்கு யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தாராளமா உபதேசம் பண்ணலாம். ஓகே. மகாரத்தை பத்தி கேக்குறாங்க. அகாரம், உகாரம், மகாரம். அகாரம், உகாரம், மகாரம். மகாரம் மௌனம். மகாரம் என்றால் மௌனம், உச்சகட்டம். அது புரியும். நீங்க மௌனமா இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிறது பேச ஆரம்பிக்கும். தட்சிணாமூர்த்தி உபதேசம் மாதிரி இருக்கே. ரெண்டும் ஒண்ணுதான். அதான் சொல்றேன். ஒரு சைலன்ஸ்ல இருந்தாலும் எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். இருக்க முடியாது. இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்திக்கணும். இப்ப நான் மௌனமா இருக்கணும்னா லோன்காரர் கால் பண்ணுவாரு, சீட்டு கட்ட வேண்டியவர் கால் பண்ணுவாரு, கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவர் கால் பண்ணுவாரு. நான் உச்சகட்ட ஞான நிலை அடைந்து விட்டேன், இனிமேல் எனக்கு கூப்பிடாதீங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வேண்டியதான். அடுத்துல அவர் லீகல் நோட்டீஸ் கொடுப்பாரு. அதுக்கு பேசிதான் ஆகணும். டே குண்டலினி உனக்கு ஏறிடுச்சு, குண்டுமணி இத்தனை கடன் வாங்கி வச்சிருக்கே, பதில் சொல்றான்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப என்ன, லீகல் காம்ப்ளிகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த கட்டம் பயணம் பண்ணீங்கன்னா மிக 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 சிறப்பு. என்ன மாதிரியான தவறுகள் மக்கள் வந்து இப்படி எல்லாம் போய் லாக் ஆயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்க? ஸ்பிரிச்சுவல் கடமையை சரியா செய்யறது இல்ல. அந்த ஒரே ஒரு இதுதானே. இப்ப ஏன்னா டிராவல் பண்ணும்போது மெடிடேஷன் பண்றேன், எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல போய் அவங்க லாக் ஆயிக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கறேன். அதாவது ஆன்மீக அனுபவங்கள் பல லட்சம் வரும். இன்னைக்கு ஒரு சில காலகட்டத்துல எந்த ஆன்மீக அனுபவம் கூட வராம இருக்கும். அப்ப அந்த ஆன்மீக அனுபவங்களுக்காக ஏங்கி தவிக்க கூடாது. சோ எனக்கு இது வந்தது, இதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஆன்மீக அனுபவம் வந்து வராம இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து யோசிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப இந்த பயிற்சி நிலைகள் இருக்கும்போது ஒரு சில பயிற்சிகள்லாம் பண்ணும்போது அந்த சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ்ன்றது வெளியே வந்துடும். அதை சுயநலத்துக்காக வந்து பயன்படுத்தக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்திடக்கூடாது. அப்படிங்க அதன் மூலியமா நீ பணம் சம்பாதிக்கிறனாலும் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். பக்கத்திலேயே உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற, யார் எப்படி வருவாங்கன்றது தெரியாது. அதனால நீ உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக அந்த வேலையை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். எனக்கு இப்ப நான் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்ற கேள்விக்கு உனக்கு முதல்ல பதில் இருக்கணும்ன்ற. இதெல்லாம் நான் பண்றேன், இதை நான் ஏன் பண்றேன், இதை நான் பண்றது மூலியமா எனக்கு என்ன கிடைக்க போகுது, இது மூலியமா ஒரு உயிர் நல்லா இருக்குமா இல்ல ஒரு உயிரை அழிக்கிறேனா, இதை நீ புரிஞ்சுக்கிட்டனா தாராளமாக அந்த பயணத்துல புரியல. எப்படி இத்தனை பயிற்சி நான் பண்ணி ஒரு பவர் வந்துருச்சுன்னா, இந்த பவர் மூலியமா நான் எதுக்காக இந்த பவரை நான் பெற்றேன், இன்டர்னலி எக்ஸ்டர்னலி. எனக்கு தான் மெடிடேஷன் உட்காரும் போது எனக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லையே, ஜஸ்ட் நான் உட்கார்றேன் அப்படிதானே இருக்கும். திருமாறனுக்கு இல்ல, பாக்குற பல லட்சம் பேருக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதிர்பார்ப்போட உட்காரலாம், எதிர்பார்ப்பை குறைக்கணும், சரணாகதி நிலையை வந்து அதிகப்படுத்தணும், கடமையை சரிவர செய்யணும், அவர் கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு, முக்தியை நோக்கி போகணும்னா முதல்ல நீ ஆனந்தமா வாழணும். நீ உன்னையே ஏமாத்திட்டு வாழ்றனா முதல்ல உட்கார்ந்து ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து தனியா கேளுங்க, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை இருக்கு, நான் உண்மையாவே எனக்கு தேவைன்றதை நான் அடைஞ்சிட்டேனா இல்ல அடையாம வெளியில ஓடிட்டு ஏமாத்திட்டு இருக்கேன். சில நேரத்துல என் தேவை பேராசையா கூட இருக்கும். அப்ப அந்த பேராசையை கட் டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆசைக்கு கொண்டு வாங்க. ஆசை தவறு இல்ல, பேராசை தான் தவறு. நீ பேராசைப்படலாம், எப்போ தகுதியை வளர்த்துக்கிட்டு பேராசைப்படலாம். நீ தகுதியை வளர்த்துக்காம பேராசைப்படுறனா எப்படி கிடைக்கும்? இப்ப திருமாறனோட சீட்ல ஏகப்பட்ட பேருக்கு உட்காரணும்னு ஆசை இருக்கு. திருமாறனோட சீட்ல வந்து உட்கார்ந்த உடனே திருமாறன் என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்றது திருமாறன் சொல்லி கொடுத்தா தானே தெரியும். இல்லைன்னா திருமாறன் செய்த நேர்த்தியில திருமாறனுடைய தெளிவு நிலையில ஒருத்தர் எப்படி வேலை பார்க்க முடியும் கேட்கிற, வேலை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப கத்துக்க. முதலில் பயிற்சி, அப்புறம் தொடர்ச்சியான முயற்சி, அப்புறம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. முதல்ல பயிற்சி, அப்புறம் தொடர்ச்சியான முயற்சி, அப்புறம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன வேணும்? மகிழ்ச்சி மட்டும் வேணும், வேலையை செய்ய மாட்டான். எப்படி கிடைக்கும்னு கேட்க. ஒரு கடன் வாங்குற, ஒரு கோல்டு லோன் வச்சு ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்குற, அந்த கோல்டு லோன்ல 1 லட்சம் ரூபாய் நீ வாங்கினதை முதல்ல மாசம் மாசம் சிபில் ஸ்கோருக்கு கரெக்டா கட்டு. அப்புறம் உனக்கு 2 லட்சம் கொடுப்பான், 10 லட்சம் கொடுப்பான், 1 கோடி கொடுப்பான். நீ வாங்கின 1 லட்சத்தையே கரெக்டா கட்டாம எனக்கு வந்து நான் வந்து ஒரு 20 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பேங்க்காரன் கடன் கொடுக்க மாட்டேன்னு எந்த விதத்துல நியாயம்? பேங்க் எதுக்கு இருக்கு? உனக்கு கடன் கொடுக்கறது. எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. முதல்ல அதை புரியுங்க. பேங்க்னால நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது இருக்கும். நீ கெட்டதை ஒதுக்கிட்டு அன்னப்பறவை மாதிரி நல்லது மட்டும் இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்துக்குங்கிற. நீ அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எந்த விதத்துல நியாயம்? இப்ப
பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வாழக்கூடிய யோகியதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? யோகியதை. தமிழ் வார்த்தையில சொன்னா யோகியதை. பெரிய பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ என்ன யோகியதையில இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. பாக்குறாங்க, கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த யோகியதை வச்சு நீ பண்ண சத்தியத்தின்படி நீ என்ன வார்த்தை சொன்னியோ, நீ என்ன கன்ஃபஸ் பண்ணியோ, அதன்படி நீ இல்லை என்றால் தர்மம் உன்னை அடிக்கும். நிச்சயமாக அடிக்கும். எப்படி அடிக்கும்னா கேட்காங்க, அடிக்கும். நான் கும்பிடக்கூடிய காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மீதும், நாராயணன் மீதும், பெருமாள் மீதும், சிவபெருமானின் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறேன், தர்மம் உன்னை அடிக்கும். அதர்மத்துல இருக்கிறவங்க சீக்கிரம் தர்மத்துல மாறிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப ஆசை பேராசைன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப ஆசை தவறு இல்ல, பேராசை தான் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா ஆசை பிரச்சனை தானே. இதை நான் எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? இப்போ எல்லாரும் புத்தர் மாதிரி ஞானம், ரமணர் மாதிரி ஞானம் இருந்தா ஆசையை டக்குன்னு விட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் உட்காந்து காலையில வந்து சமைச்சிட்டு இருந்தார். நான் பார்த்தேன், அந்த பில்டிங்ல வேலை பார்க்கறவருன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு குடிசை வீட்டுக்குள்ள உட்காந்து அவர் வந்து சமைச்சிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் உச்சகட்ட ஞானம் இப்ப நான் பேச முடியுமா? அவருக்கு அப்போதைக்கு சாப்பாடு வேணும். டெய்லி ஒரு 2000 ரூபாய் இருந்தா போதுன்றது ஆசைப்படுறாரு. இதை எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும் அவர்கிட்ட போய்? அந்த ஆன்மா அந்த 2000 ரூபாய் இருந்தாதான் வீட்டை பார்க்க முடியும், பொண்டாட்டியை பார்க்க முடியும், குழந்தைங்களை பார்க்க முடியும். அவர் எங்க நார்த் இந்தியனா, எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, அங்க பணம் அனுப்பணும், எல்லா வேலையும் இருக்குல்ல அவருக்கும். அப்புறம் அவரை போய் நீ ஆசைப்படாதுன்னா எந்த விதத்துல நியாயம்? இப்ப நீங்க வந்து ஈஸியா இந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க, சூப்பரா இருக்கு சாயறதுக்கு, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அழகான மனைவி இருக்காங்க, அடுத்து குழந்தை பிறக்க போகுது இறைவன் அருளால. இப்ப உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க இதை உணர்ந்துட்டீங்கன்றதுக்காக சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் அந்த எழுத்து வீட்டுல இருக்கிறவரை கூப்பிட்டு அந்த இவரை சொல்றேன், இந்த குடிசை வீட்டுல இருக்கிறவரை கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ எதையும் பார்க்காதுன்னா எப்படி அவன் ஏத்துப்பான்னு கேட்கறது, நியாயமான்னு கேட்கறேன். சின்ன சின்ன ஆசைகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழியை நீ இப்ப அவனுக்கும் ஏதோ ஒரு த்ரெஷோல்டு லிமிட் வேணும்ல, இல்லாட்டா இயங்குறதுக்கு வேலை எல்லாம் போயிரும். எல்லாருமே சும்மா உட்காந்துட்டாங்கன்னா, எல்லாரும் கணக்கம் பட்டியார் மாதிரி வேலை செய்யாம உட்காந்துட்டாங்கன்னா, எல்லாரும் மூக்குப்பொடி சித்தர் மாதிரி வந்து சித்தம் தெளிந்து அந்த சித்தனா பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலக இயக்கம் எப்படி நடக்கும், உலக சிருஷ்டி எப்படி நடக்கும்? அப்ப அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க கரெக்டா செய்யணுமா செய்யக்கூடாது? 100% அதுதான் பண்ணுங்கன்ற. அதுக்கு சின்ன சின்ன ஆசைகளை வச்சு, அது சின்ன சின்ன ஆசைன்னு வைக்க வேணாம். என் வாழ்க்கை வாழ்றதுக்கு நானே ஒரு டெஸ்டினேஷன் பிக்ஸ் பண்றேன். அந்த டெஸ்டினேஷனை நான் போய் அடையும் போது அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். இன்னைக்கு டெய்லி 300 ரூபாய் கூலி வாங்குறேன்னா நான் ஒரு 1000 ரூபாய் வாங்கணும்ன்றது ஒரு ஆசை. அப்ப அதுக்கு தகுந்த ஒரு இயக்கம் இருக்கும்போது அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான தர்ம வாழ்க்கை நீ வாழும்போது அந்த 1000 ரூபாய் உன்னை தேடி வந்துடும். அப்புறம் 1500 ரூபாய் வை, அப்புறம் 2000 வை, அதுக்குள்ள உனக்கு வயசாயிட்டு வந்துடும். இப்ப இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு வரும்போதே இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற தன்மைக்கு நீ வந்துருவ. நீ மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எதையுமே அனுபவிக்காதுன்னு கடைசி வரைக்கும் நீ சும்மாவே உட்காரு, ஆசைப்படக்கூடாது தப்புன்னா எப்படி ஒருத்தன் ஆசைப்படாம விடுவான்? கரெக்ட் தான். அப்போ ஏன்னா அதாவது ஆசையவே வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாமா? எப்படின்னா இதனால அந்த நடுநிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு இதனால பேச முடியுமா? நடுநிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ஆசைப்படலாம், ஆனா அதனால வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஆசையா இருக்கலாமா? அப்படி நம்ம சொல்லலாம். பட் அந்த ஆசை முடிகிற வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு வரும். அவன் எதிர்பார்க்கலனாதான் ஞானியா மாறிட்டானே, அவனுக்கு எதுக்கு ஆசை வரப்போகுது? அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா பேசணும் இல்லையா? ஆமா, அதாவது கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலான்றீங்க. உன் கால சூழ்நிலையும், உனக்காக கொடுக்கப்பட்ட உடல் ஆரோக்கியத்தையும், உனக்காக கொடுக்கப்பட்ட ஆயுட்காலத்தையும் கண்டதுல வீண் பண்ணாத அளவுக்கு உன் ஆசையை வச்சுக்கின்ற. புரியுதா? நல்லா கிளியரா சொல்லிருக்கேன். இப்போ நம்ம அவரே எடுத்துப்போம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். இப்ப அவர் எடுத்த உடனே ஒரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு யூடியூப் சேனலோ, அழைக்கிறான் மாதிரி மாதவன் மாதிரி ஒரு யூடியூப் சேனலோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது ஒரு ஆசைனே வச்சுமா, அது ரொம்ப ஈஸி. ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதோட ஆசை முடிஞ்சிருமா? அதை நடத்தணும், அடுத்த வேலைகள்ல நீ யோசிக்கணும். அப்ப என்னன்னா, உனக்கு என்ன வருமோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்கிற பிறவி குணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அடிச்சாலும் போகவே போகாது, எவ்வளவு மிதி மிதிச்சாலும் போகாது. அப்ப அந்த பிறவி குணம்ன்றது என்ன? நீ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை முதல்ல நீ சரியா செய். அதை வச்சுதான் உனக்கு மார்க்கே போடுறாங்க. இப்ப எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா வந்து டெய்லி நீ மெடிடேஷன் பண்ணுமா, பரம்பொருள் யோகம் பண்ணுமான்னு எங்க அம்மா கேட்பாங்களா? பண்றாங்களே, டெய்லி எங்க பண்றாங்க? நீ அப்ப போட்டு தான் பண்றாங்க, அது எனக்காக பண்றாங்க, நடிக்கிறாங்க. நல்லவங்க அவங்க, நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன்.
நீ என்னதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணாலும் யாருனால எவ்வளவு செய்ய முடியுமோ என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். இப்ப என் தம்பி இருக்கிறாரு, டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருந்தாரு. இப்ப இன்டர்நெட் சம்பந்தமா ஏதோ ஒன்னு பாட்காஸ்ட் சம்திங் இன்ஸ்டாகிராம்ல அது பண்ணிட்டு இருக்காரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறாரு, அதை பண்றாரு. அதை நான் சொல்லல, அது அவருக்கா தோன்றது, அவரோட ஆசையை அப்படி வச்சுட்டு போறாரு. இப்ப அவரை புடிச்சு கொண்டு பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அதுக்குண்டான விலை நீங்கள் பெரிதாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அதுக்காக ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி காம்படிஷன்ல இருக்காங்க. அப்ப இறைவன் ஆல்ரெடி காம்படிஷன்ல உயர்ந்த நிலையில தகுதியா இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாரா, இல்ல ஆசைப்பட்டவனுக்கு எல்லாம் தூக்கி அந்த பொறுப்பை கொடுப்பாரா? அது நியாயமான்னு கேக்குறேன். நீங்க ஐஏஎஸ் படிக்கிறீங்க, உயிரை கொடுத்து போராடி கஷ்டப்பட்டு படிச்சு எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு ஐஏஎஸ் ஆகுறதுக்கும் ஐஏஎஸ் படிக்காதவங்க தூக்கி ஐஏஎஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு கடுப்பாவாதா? இந்தியால அந்த அளவுக்கு நடக்கிறது இல்ல, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப அந்த தகுதின்றது என்னங்க? அந்த அவருடைய மூச்சு மனம் பிராணன் வாக்கு, மூச்சு மனம் பிராணன் வாக்கு, இது அத்தனையும் இந்த உலகத்துல செயல்படுத்துறான்ல. இப்ப நான் பேசுறேன்னா என் எனர்ஜியை கொடுக்குறேன், உயிர் சக்தியை கொடுத்து கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு ஒரு உழைப்பு இருக்குல்ல. இது எப்படி வருது? நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து தானே வருது. அப்ப அந்த சாப்பாடு எனக்கு எங்க இருந்து வந்து? இன்னைக்கு காலையில சாப்பாடு நீங்க போட்டீங்க இந்த யோகிக்கு, நேத்து நைட்டு சாப்பாடு வேற ஒருத்தவங்க போட்டாங்க, நேத்து மத்தியான சாப்பாடு வேற ஒருத்தவங்க போட்டாங்க, நேத்து காலையில சாப்பாடு வேற ஒருத்தவங்க போட்டாங்க. நீ பிச்சைக்காரனான்னு கேட்காத, நான் உணர்ந்துட்டேன், பெரிய பிச்சைக்காரன். அப்ப இத்தனை உணவையும் நான் சாப்பிட்டு தானே இந்த எனர்ஜி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கு நான் அப்ப உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, அதை நான் அப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. அப்படி ஒவ்வொருத்தரும் அதை வேஸ்ட் பண்ணாம தர்மத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு நீங்க கண் கலங்கணும்னு அவசியமே இல்லை. தர்மத்தை பத்தி பேசினாலே, நீங்க தர்மத்தை பத்தி பேசினால கண் கலங்கல, நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னோடனே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏமாத்தாதீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க, சாப்பிட்டீங்களான்னு. இதுக்கு நம்மளோட பதில் என்ன சொல்றோம்? காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், மத்தியான சாப்பாடு இறைவன் எங்க எழுதி இருக்கிறாருன்னு தெரியல. இங்கதான் எழுதியிருக்கிறாரா? கன்ஃபார்மா? ஆமா, ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுக்கலாம். ஓகே, யூடியூப் சேனல் டெலிட் ஆயிடுச்சு, 2000 வீடியோஸ் எங்க பாக்குறது? பார்த்த வரைக்கும் போதும். இறைவன் மறுபடியும் அனுமதி கொடுத்தால் இந்த தர்மத்திற்கு உங்களுக்கு உண்மையாவே அந்த சேனல் அவசியம்ன்றதா மறுபடியும் இறைவனே ரெக்கவர் பண்ணுவார். அது நம்ம கையில எல்லாம் இல்ல. நான் பாட்டுக்கு டெலீட் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டேன். உண்மையாவே இறைவன் இருக்காரு, இந்த உலகத்துக்கு அது அவசியம்னா மறுபடியும் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்லாம் கேட்க, அவசியம்னா கொண்டு வருவார், இல்லைன்னா கொண்டு வர மாட்டார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் குண்டக்க மண்டக்க கண்ட சீக்கிரட் எல்லா சீக்கிரட்டையும் சொல்லி வச்சுக்கணும்னு தோணுது. மேபி இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை சேனல் வரலன்னா பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்ல என்னோட ஸ்பெஷலைஸ்டான கோர்சஸ் ஹோஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது, தகுதி பெற்ற நபர்கள் பணம் கட்டி பாத்துக்கிற மாதிரி கொண்டு வரலான்னு இருக்கேன். இன்னும் இறைவன் கிட்ட தான் அதுக்கு சரியான உத்தரவு வரல, வந்துருச்சுன்னா அதுல ஹோஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாமே சிந்தனை தான், நான் எதுவுமே மேல இருந்து அப்ரூவல் வராம நான் பண்றது இல்லை. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஒருவேளை இறைவன் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு உண்டான எக்ஸிகியூஷன். ஊழ்வினையை எப்படி அழிக்க வேண்டும்? ஆல்ரெடி சொன்னதுதான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. தர்மம் செய், பலனை எதிர்பார்க்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லறத்துல இருக்கீங்கன்னா இல்லற தர்மத்தை பின்பற்றுங்க. கடமையை சரிவர செய்யுங்க. என்ன வார்த்தை கொடுக்குறீங்களோ அந்த வார்த்தையை பாதுகாத்து அதை நடைமுறைப்படுத்துங்க. இல்ல பாதுகாக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கு வெளிப்படையா மன்னிப்பும் கேட்டுருங்க. பெரிய மேட்டர் ஈஸியா சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுலதானே மொத்த விஷயமும் இருக்கு. ஆமா, அதைத்தான் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கணும். அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் நான் சொல்றது. என் வார்த்தைகள் ஏதும் என் வார்த்தைகள் அல்ல, என் வார்த்தைகள் அனைத்தும் நாயகன் தன் வார்த்தைகள். என் செயலாவது ஏதொன்றும் இல்லை, எல்லாம் என் செயலே என்றுணர பெற்றேன், என் கட்சி ஏகம்பனே. எல்லாம் அவர் தான் பண்றாரு, நம்ம ஒண்ணுமே பண்ணல. இப்போ ஃபவுண்டேஷன்ல பணம் வரல, என் அக்கௌண்ட்ல இப்ப வரக்கூடிய பணம் எல்லாம் டோட்டலா குறைஞ்சிருச்சு. என் அக்கௌண்ட்ல இப்ப மிஞ்சி முதல்ல ஆமா இன்னைக்கு லட்சக்கணக்குல முன்னாடி இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 92 ரூபாய் இருக்கு. நான் ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி இருக்கேன் என்னைய பார்த்தா? உங்களுக்கு ஹானஸ்டா சொல்லுங்க, என்னைய பார்த்தா 92 ரூபாய் 94 காசு சந்தோஷமா தானே இருக்கேன். அதே ஜிபே நம்பர், அதே 27ல முடியுற அதே ஜிபே நம்பர் தான். ஹாப்பியா இருக்கனா இல்லையா? நான் ஏதாவது வருத்தப்படுறேன்? நான் ஹாப்பியா போயிட்டு நம்ம மேல இருக்கக்கூடிய மரியாதை மற்றவர்களுக்கு குறையும், பிச்சைக்காரன் ஆயிட்டானேன்றது குறையும். அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு செயல்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மறுபடியும் அந்த போர்வையை கொடுக்குறாங்கன்னா எடுத்து மாத்திக்க வேண்டியதான். இல்லாட்டினா அந்த போர்வையை கழட்டி போட்டு ஜாலியா சுத்த வேண்டியதான். என்ன பிரச்சனை? கல்ல ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தான் பார்த்தேன், நீங்க அக்கௌண்ட் நம்பர் மொபைல்ல ஓபன் பண்ணி ஆப்ல ஓபன் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்க. அப்பதான் பார்த்தேன்.
அது ஆனந்தமா இருக்குன்ற 92 ரூபாய். உண்மையாகவே பல மனிதர், இப்போ நான் வெளிப்படையாவே சொல்றேனே, இந்த நேரத்துலதான் உண்மையான மனிதர்கள் யாருன்றதை இறைவன் எனக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறார். நான் கேட்காமையே உதவி பண்றது, அவருக்கு உண்டான தேவைகள் இருக்கும், அவர் ஒரு கஷ்டத்துல இருந்தா அவருக்கு நம்ம உதவி பண்ண, நான் கஷ்டத்துல இல்ல, அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க, நான் ஆனந்தமா தான் இருக்கேன். நீங்க தான் கண் கலங்குறீங்க, நானா கண் கலங்குறேன். அப்ப அதுலயே என்னோட வில் பவர் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஆனந்தமா தான் இருக்கேன். உண்மையான தரமான தகுதியான மனிதர்கள் யார் என்று எனக்கு இப்போதுதான் அடையாளம் தெரிகிறது. இறைவன் இதை காட்டுறதுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாருன்னு நான் ஏத்துக்கிறேன். யாரெல்லாம் என்னை பத்தி தப்பு தப்பா வெளியே சொல்றாங்க, யாரெல்லாம் உண்மையை பேசுறாங்க, தப்பு தப்பா சொல்லப்பட்ட பிறகும் யார் உண்மையா என் கூட நிக்கிறாங்க, உண்மையாகவே நான் ஜீவசமாதி ஆணும் போனதுக்கு அப்புறம் உண்மையாவே எனக்கு இடம் கொடுக்கறதுக்கு யார் தயார் நிலையில இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தேன். செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆவியா போய் எவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரான்னு தெரிஞ்சிருக்கு. செத்த மாதிரி காமிச்சா எவன் வருவான்னு தெரிகிறது ஒரு நல்ல வாய்ப்பு தானே, அது நல்ல ஒரு ஆப்ஷன் தானே. புரியுதா? புரியுது. இந்த நொடி பொழுது வாழ்வது எப்படி கான்சியஸா இருக்கிறது? செய்யற வேலையில கவனமா செய்யுங்க, அவ்வளவு சிம்பிள். இப்ப நான் இங்க பேசுறேன்னா என் கவனம் இங்கதான் இருக்கணும், மத்தியான சாப்பாட்டுக்கு போக கூடாது. இப்ப நான் பேசுறேன்னா உங்க கேள்வியில அந்த கவனம் இருக்கணும். என்னோட கான்சியஸ்னஸ் எப்போ நான் செய்யக்கூடிய வேலையில 100% இருக்கோ அது சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். பிடிச்சி செய்யுங்க, அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்கன்ற, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். பிடிக்காத வேலை இருந்தா இன்ட்ரெஸ்ட் போயிடும். பிடிச்ச வேலையை செய்யுங்க, அதுலயே வருமானம் ஏற்படுத்திக்கங்க, எனர்ஜி குறையவே குறையாது. ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்துடும். இந்த நேரத்தில் நான் எப்படி மிகச் சரியான நபர்களை எனக்கு இறைவன் அடையாளம் காட்டுறாரோ, தர்மத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் இப்ப என் கூட சேர்றாங்க. பேராசையில இருந்தவன், என்னை தப்பு தப்பான்னு நினைச்சவன், தப்பு தப்பான மீடியா நியூஸ் வந்தோடனே ஒரு மேல இவன் தப்பான ஆள் தானு நினைச்சவன், இப்ப யாருமே என் கூட இல்ல. அப்ப எனக்கு தெரியும்ல நான் வாழ்ந்த தர்ம வாழ்க்கை எனக்கு எப்படின்றது தெரியும்ல. இப்ப அந்த தன்மையில என் கூட க்ளோஸா யார் இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும் அருள் பாலிக்கிறேன் இறைவன் அருளால். ஏன்னா அது என்ன பாதுகாத்துக்கிட்டதுனால கிடையாது, எனக்கு உதவி பண்றான்றதுனால கிடையாது. நான் வாழ்ந்த தர்மத்தை அவன் புரிந்து கொண்டான், அதற்குண்டான வலிமையா அதற்குண்டான அருளை நான் செஞ்சுதானே ஆகணும். ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து கூப்பிடுறாங்க, ஏகப்பட்ட ஆஸ்திரேலியா சைடு, மலேசியா சைடு, சிங்கப்பூர் சைடு, வந்துருங்க இங்க வந்துருங்க, எங்க நாடு வந்துருங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு சொல்றேன், இது சத்தியமான வார்த்தை. எனக்கு சாப்பாடு போட்டு என்னை வளர்த்தெடுத்து எனக்கு உணவு கொடுத்து எனக்கு தண்ணீர் கொடுத்த என் தமிழ் மண்ணை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன். இந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். ஏன்னா என் தமிழ் மக்களுக்கு தான் இப்ப என்னுடைய சேவை அதிகமாக தேவைப்படுகிறது. பின்னாடி இருந்து செய்யக்கூடிய சேவைகளை நான் செஞ்சுக்கிட்டே வரேன். நிறைய ஜீயர்கள் இருக்காங்க, அவர்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நிறைய ஆழ்வார்களை பின்பற்றுவர்கள், நிறைய இந்த வைஷ்ணவ விஷயத்தை பின்பற்றுறவங்க, நிறைய சைவிஷத்தை பின்பற்றுறவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள கோவில்களோ, பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள மனிதர்கள் எது அவங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் எதையுமே அவங்க பயன்படுத்தவே இல்லையே. ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியா தானே இருக்காங்க. அப்ப அவங்க கடமையை அவங்க எவ்வளவு சரியாக ஆதீனங்களும் சரி, ஜீயர்களும் சரி, ஒவ்வொருவரும் அவங்க கடமையை இடைவிடாமல் வழி தவறாமல் செஞ்சுக்கிட்டு தானே வராங்க. அப்ப நம்ம அதுக்கு ஒரு ஆதீனமாகவோ ஒரு ஜீயராகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களின் வழி நாம் செல்ல வேண்டும். இந்த சென்ஸ் என்னன்னா, அவங்க எதை பின்பற்றுறாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சுட்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப கவர்மெண்ட் கீழே பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கு, கவர்மெண்ட் அந்த சொத்தை திருடுதா? கிடையவே கிடையாது. அந்த சொத்தை நிர்வகிக்கிறது, அந்த வேலையை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன் பண்ற மாதிரி ஒவ்வொரு தனித்தனி மனிதர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். கர்மயோகியாக இருந்து செயல்படுறதா? கர்மயோகியாக இருந்தால்தான் உங்களால நீங்க செயல்பட முடியும். உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னா வேலை இல்லாம போயிடும். அப்ப வேலை இல்லாம போச்சுன்னா முதல்ல ஆசைக்கு ஓடிட்டு இருந்திருப்பீங்க, பேராசைக்கு ஓடிட்டு இருந்திருப்பீங்க, வழி தெரியாம எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதுக்கு ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேலை கம்மியாயிரும். அந்த வேலையை நோக்கி பயணம் பண்ணாரு. உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க. கடைசி வரைக்கும் நீ பணம் சம்பாதிப்பது இப்போ ஒன்றும் தப்பே கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப நான் கார்ல வந்திருக்கேன், அந்த காருக்கு நான் டீசல் போடணும், பெட்ரோல் போடணும். என் தேவைகளுக்கு தகுந்தாற் போல நான் வருமானம் சேர்த்துக் கொள்வதில் ஒருபோதும் தவறில்லை. தேவைகளை நான் கடந்து நான் யோசிக்கும் போது அதுக்கு மிக சரியான காரணம் இருக்கணும். காரணம் இல்லைன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபார் தட். கேள்வி கேட்கப்படும். அப்போ மனிதர்கள் மூலியமாக கேட்கப்படலாம், இறைவன் மூலியமாக கேட்கப்படலாம், உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ரீதியாக கேட்கப்படலாம். ஒரு மனிதன் முதல்ல உன் முன்னாடி வரானா அவன் காரணம் இல்லாம வரல. இதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எப்படி, எந்த வகையில சொல்றீங்க?
ஒரு மனிதன் முன்னாடி வரானாவே அவனோட கர்மாவோட லிங்க் ஆயிருக்கான், அதனாலதான் வர்றான். இல்லாட்டினா இந்த உலகத்துல கோ இன்சிடென்ட்ஸ்னு ஒண்ணு கிடையாது. அது சரியா எங்க நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, இந்த வார்த்தை கவனிங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னா என்னன்னா, இந்த உண்மையை ஒருத்தன் உணர்ந்து பயணம் பண்ணும்போது அவன் அசைஞ்சா இந்த மொத்த பிரபஞ்சமும் அசையும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த அகங்காரம் ஒருவனுக்கு ஒருபோதும் துளிர்விடக் கூடாது. அப்ப என்ன, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேனா, இப்ப நான் இதை உணர்ந்துட்டேன். இந்த உணர்தல்ல இப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த கர்மாவிற்கு தகுந்தாற் போல ஆட்களை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி விடும். இந்த டைம் லைன் அப்படிதான் செயல்படுதுன்ற அந்த பிரபஞ்சம். அது வந்து கேள்வி கேட்கும், என்னன்னு சண்டைக்கு வரும், அன்புல செய்யும், சாப்பாடு வாங்கி கொடுக்கும், பிச்சை போடும், இல்ல பிச்சை வாங்கும், திட்டும், அசிங்கப்படுத்தும், சிரிச்சுட்டு அடுத்த கட்டம் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க இல்ல கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும். எங்கேயாவது அகங்காரத்துல நீங்க ரெஸ்பாண்ட் சரியா பண்ணல அப்படின்னா, யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபார் தட், யூ ஹேவ் டு பே ஃபார் தட். ஓகே. ஸோ இது வரைக்கும் என்னோட வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டேன். என்ன மாதிரி விஷயங்கள், அதாவது கடமையை செய்யுங்க, பட் வேற ஏதாவது சில விஷயங்களை நான் இங்க கடைபிடிக்கணுமா? கடமையை ஒருத்தர் சரியா செஞ்சுட்டானே வந்த வேலை முடிஞ்சு. இல்ல நீ அதுக்கு அடுத்த கட்ட ஆசைப்படுறேன்னா தகுதியை வளர்த்துக்கிட்டு ஆசைப்படு. இதுலயே தேவையில்லாத டைம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு 50 சீன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, 25 சீன்லயே படம் முடிச்சிடலாம். மறுபடியும் 25 சீனுக்கு ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. 25 நாளைக்கு என்னாச்சு? அதை எடுத்து அத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்து அந்த படத்துல நான் வந்து எடிட்டிங் டேபிள்ல போய் 25 சீன்லயே படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த 25 சீன் தேவையில்லைன்னு சொல்லி நான் எடிட் பண்ணி குப்பையில தூக்கி போறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட படம் எடுக்கும் போதே யோசிச்சிரு, எந்த சீன் தேவை எந்த சீன் தேவையில்லை. பொருட்செலவு மிச்சம், காலம் மிச்சம். நீ அந்த சீன்ல யாரையாவது நடிக்க வச்சிருப்ப, அவன் வேற உனக்கு திட்டுவான், அந்த கர்மா வேற நீ வாங்கணும், தேவையாது. அது போல உனக்கு என்ன வேணும் என்ன வேணான்றத முதல்ல இந்த மைண்ட் செட்ல முதல்ல ஒரு டயக்ராம் போட்டு அதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ல கொண்டு வந்துருங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல எது வேணும் எது வேணான்றது தகுந்தாற் போல அதை நோக்கி மட்டும் போங்க. டைம் இந்த உலகத்துல ரொம்ப கிடைக்காத ஒரு விஷயம் நேரம் தான். உடலே கிடைக்காதுங்கிற, அப்புறம் இந்த உடல்ல இந்த புரிதல் எல்லாம் பயணம் பண்ண எந்த விதத்துல நியாயம்? அப்ப அதை சரியா பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்றேன். சூப்பர், மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. அப்படியா? நான் கவனிக்கல நேரத்தை. அவங்களோட ஆசைகள் 1-2 கேள்வி இருந்தா கேட்டுருங்க பாவம். இதுக்கு அப்ப கொஞ்ச நேரம் நான் சொல்ற how to reprogram good thoughts, உணர்வுகள், ஆசைகள். தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, தர்மத்தின் வழியில இருங்க, தான தர்மம் அதிகமா செய்யுங்க. இறைவன் கூட இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை நான் வந்து ஸ்டேட்மெண்டாவே கொடுக்கிறேன். இட்ஸ் மை ஸ்டேட்மெண்ட். இறைவன் சரியான நேரம் வரும்போது உங்களை சரியான நேரத்துல அவரே பயன்படுத்துவாரு. இன்னொன்னு சொல்றேன், இதனால் வரைக்கும் பரம்பொருள் யோகிகள், பரம்பொருள் யோகத்தை பின்பற்றுறவங்களுக்கு இது ஒரு செரிஷிங் மூமெண்ட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்குறேன். உங்களோட உழைப்பு எதுவுமே வீணா போகல, உங்களுடைய மூச்சு எதுவும் வீணா போகல, உங்களோட பயிற்சி நிலை எதுவும் வீணா போகல, உங்க கர்மம் எதுவும் வீணா போகல, உங்க தர்மம் எதுவும் வீணா போகல. எல்லாத்தையும் இறைவன் நோட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இறைவன் இப்போ கொடுத்திருக்கிறாரு. சோ மிக சரியான நேரம் வரும்போது அவர்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த உலகத்துல மீண்டும் தர்மத்தை நிலை பெற செய்வதற்கு நான் நிச்சயமாக நேரே வருவேன். வந்து ஒவ்வொருத்தரையும் நிச்சயமாக பயன்படுத்துவேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உலகெங்கிலும் தகுதியான நபர்களை பிளேஸ் பண்றதுக்கு உண்டான பொறுப்பை நான் மட்டும் என்ன மாதிரி பல நபர்களுக்கு இறைவன் வந்து கொடுத்தருளி இருக்கிறார். அதுக்கு என்ன குவாலிட்டி செக்கிங்னா, உன்னை நீ அழித்து கொண்டாலும் பிறருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சியா? உனக்கு உதவி செஞ்சவனுக்கு நீ துரோகம் பண்ணாம இருக்கியா? உனக்கு கஷ்டத்துல உதவுனவனுக்கு உனக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்தவனே நீ தொந்தரவு பண்ணாம இருக்கியா? எப்போதெல்லாம் நீ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியோ அப்பெல்லாம் உன் கஷ்டம் முக்கியம் நீ நினைச்சியா, இல்ல இன்னொருத்தனுடைய நலன் நீ முக்கியம் நினைச்சியா? ஒரு மெழுகுவர்த்தி எப்படி தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுத்ததோ அது போல நீ அழிந்தாலும் பரவாயில்லை, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயா? பல பேர் உன்னை கடமையிலிருந்து டைவர்ட் பண்ணும்போது, மாயை உன்னை சூழும் போது அடிப்படை தர்மத்தை நீ பின்பற்றி பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சியா? மெயினா உனக்கு உண்மையை சொல்லி கொடுத்தவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சியா? நீ இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா உனக்கு அடி விழுகும். இதுல நீ சரியா இருக்குன்னா இறைவன் பல நபர்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். உலகெங்கிலும் இருக்கிறார்கள் தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு. தி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி. அவங்களுக்கு பேர் என்ன? என்னங்க படம் பேர்லாம் சொல்றீங்களேன்னு இருக்கா? உண்மையாவே இருக்காங்க. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி பல நபர்கள் இருக்காங்க. அவர்கள் தகுதியான நபர்களை எடுத்து தகுதியான இடங்கள்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது சத்தியம். அடுத்த கேள்வி இருக்கலாம்.
ஓகே. குருஜி பரம்பொருள் கிளாஸஸ் அப்டேட்ஸ் இன்சைட் தமிழ்நாடு. கூடிய விரைவில் ஆன்லைன் கிளாஸ் தான், இப்போதைக்கு ஜூம் கிளாஸஸ் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கொடுங்க, நிறைய பேசிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், நானே வரேன். ஏன்னா இப்போ பரம்பொருள் மாஸ்டர்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுல இன்னும் பெண்டிங் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதுல நியூவா வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கிளாஸஸ் எல்லாம் 3 months கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. இப்பதான் வந்து வெளியில போய் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் வந்து திரட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து தர்மத்தின் வழியில இந்த மக்களை எப்படி கொண்டு போறது, தர்மத்தின் வழியில இந்த உலகத்தை வந்து எப்படி நம்ம அடுத்த கட்டம் நேரடியாகவும் மறைமுகமோ எப்படி பண்றதுன்ற அந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்கு அப்படியே சுத்திட்டு இருக்கேன். சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு உங்க நன்மைக்கு தான் இப்பயும் ஓடிட்டு இருக்கேன். அது அந்த நேரம் வரும்போது மிகச்சரியாக நிச்சயமாக பார்க்க முடியுது உங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் பிளஸ் வாட்ஸ்அப். என்ன தெரிஞ்சது, நீங்க பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இப்ப நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. டோட்டலா இதுல இருந்து வெளியே வந்துன்னா இந்த சேனல் ரீதியா பேசாம உங்களோட ஒரு வளர்ச்சிக்காக பயணம் பண்ற மாதிரி நான் பாக்குறேன். எப்படி டோட்டலா பேசுறதுல இருந்து வெளியே வந்துட்டு முழு நேரமாக உங்களோட வளர்ச்சிக்காக அங்க அவங்க ஆன்மீக வளர்ச்சி, அதான் சொல்றேன். ஆன்மீக வளர்ச்சிக்காக. ஆமா, அதை சொல்லுங்க. ஜீவ சமாதிக்கு போறீங்கன்னா பின்ன இந்த பொருளாதாரத்துக்கு போக போறீங்க. ஜீவசமாதி வழிபாட்டுக்கு பிளஸ் போய் பல மகான்களை பாக்குறது, சித்தர்களை பாக்குறதுல நான் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்ல பெருசா பாக்கல, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்க்க முடிஞ்சு. இல்ல நான் எனக்கு இப்போ மக்கள் கிட்ட நான் எப்பயுமே விமர்சனங்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். தப்பான விமர்சனமா இருந்தா நான் திருத்திட்டு முன்னேறுவேன். சரியான விமர்சனமா இருந்தா கண்டுக்க மாட்டேன், விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஐ மீன் உங்க மாத்தி சொல்லணும். சரியான விமர்சனமா இருந்தா என்ன மாத்திட்டு முன்னேறணும்னு நினைப்பேன். ஏன்னா விமர்சனங்கள் ரொம்ப ஆழமா கவனிப்பேன். தவறான விமர்சனமா இருந்தா இந்த லூஸ் இப்படித்தான் வளரும்ட்டு நான் போயிடுவேன். அப்போ பல விமர்சனங்கள் வரும்போது என் மேல எனக்கே ஒரு கேள்வி வந்துருச்சு, ஒருவேளை நம்ம தப்பான பாதையில தான் போறோம்னு எல்லாத்தையும் மூடிட்டேன். இப்போ பல மகான்களை, வாழும் மகான்களை, இன்விசிபிள் மகான்களை, மேல இருந்து வரக்கூடிய தவம், நான் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி இறைவன் கிட்ட பேசும்போது எனக்கு கிடைத்த தகவல்கள் அனைத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா, 1% கூட நீ தவறு செய்யவில்லை, தர்மத்தின் வழியில் இருந்தாய், தொடர்ந்து பயணம் செய்யணுமோ. இதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் பேசக்கூடிய ஆனந்தத்திலேயே தெரியலையா, ஒருத்தன் குற்ற உணர்ச்சியோட பேசுறதுக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியாது. பல பேருக்கு பலவிதமான தகவல்கள் தப்பாக இந்த மீடியாஸ்ல பரப்பப்பட்டாலும் கூட அந்த மீடியாக்காரங்களுக்கு ஆப்பு இருக்கு. அந்த மீடியா நியூஸை கேட்டு தப்பான நியூஸை வெளியே பரப்பினவங்களுக்கு ஆப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சரியான தகவல்களை பெறாம நடந்த உண்மை என்னன்றது தெரியாம பெயரை கெடுத்தவர்கள், குடும்பத்தை கெடுத்தவர்கள், குடியை கெடுத்தவர்கள், அனைத்தையும் கெடுத்தவர்கள் அதற்குண்டான தண்டனைகளை விரைவில் அனுபவிப்பார்கள். இது தர்மத்தின் வழியில் சத்தியமாக நடக்கும். ஓகே, இவ்வளவு நேரம் நான் பேசுனதுல என்ன புரியுது உங்களுக்கு? என்னதான் புரிஞ்சுக்கிறீங்க? ஏதோ லூஸ் மாதிரி உளர்ற மாதிரி இருக்கா, இல்ல பைத்தியமாவன் எங்கேயாவது போய் மென்டல் ஆயிட்டானா, இல்ல இவன் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா, அப்படி தோணுதா, இல்ல எப்படி தோணுது உங்களுக்கு? காலையில இருந்து பேசுனதை வச்சு சொல்றேன். ஆல்ரெடி தர்ம சிந்தனையில தான் நீங்க இருக்கீங்க, ஆல்ரெடி நிறைய தர்மங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. பட் இப்ப அதை பத்தி ரொம்ப ஆழமா சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க. ரொம்ப இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறதை என்னால பார்க்க முடியுது. அதாவது ஃபர்ஸ்ட் இறைவன் அப்படின்னு சொல்லி இருக்குது, இப்போ அந்த இறைவன்ற ஒரு பேரு தர்மமாக நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இறைவன்னா கூட சூப்பர் நேச்சுரலா போயிருது, தர்மம்னா சயின்டிபிக்கா வந்துருது இல்ல. இப்ப நான் இறைவன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க ஈஸியா நம்பாம போயிடுவோம். தர்மம்னா நீ நம்பித்தானே ஆகணும். என் நோக்கம் ஒண்ணுதான், உன்னை ஃபாலோ பண்ண வச்சே தீருவேன். அது ஏதாவது ரூட்ல பண்ண வைப்பேன். என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறல்ல, தர்மத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறேன். தர்மம் அழிந்து கிடக்குதுப்பா இந்த நாட்டுல. அந்த தர்மத்தை நிலை பெறுறதுக்கு அவன் கடமையை செய்யணும். ஒரு காவல்துறை அதிகாரி அவர் கடமையை சரிவர செய்யணும், ஒரு நீதிபதி அவர் கடமையை சரியா செய்யணும், ஒரு வழக்கறிஞர் அவர் கடமையை சரியா செய்யணும், ஒரு தச்சர், ஒரு கொல்லர், ஒரு நெசவாளர், துணியை வெளுப்பவர், துணியை அயன் பண்ணி கொடுக்குறவர், அவங்க கடமையை அவங்க கரெக்டா செய்யணும். நீ அதுலதான் திருப்தி அடைய முடியும். நீ அயன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஐயோ நான் அதை அடையலையேன்னா இந்த விதத்துல அப்ப நீ அயன் பண்றது சரியா அயன் பண்ண மாட்டேன். அப்ப அயன் பண்றது கொடுத்தவன் உன்னை நினைப்பான்ல, இது 10 ரூபா கொடுத்து ஒரு சட்டையை அயன் பண்ணி கொடுக்குறேன், அந்த அயன் பண்ணி கொடுக்கக்கூடிய சட்டையை சரியா பண்ண மாட்டானேன்றப்ப அந்த இடத்துல ஒரு கோபம் வரும்ல. ஏன் அந்த கர்மாவை சேர்க்கிறேன்னு அவ்வளவுதான். உன்னை நம்பி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, ஆமா அந்த வேலையை நீ சரியா செய்ய, இல்ல அந்த வேலையை சரியா செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு சரியான காரணத்தை கொடுத்துட்டு அதோட மிக சிறந்த வேலைக்கு போ, மறுபடியும் குப்பைக்கு போறேன்னு கேட்கிறேன். ஏன்னா அந்த ஷர்ட்டை தான் வெளியே எங்கேயாவது போட்டு போனோம்னு சொல்லியிருக்கோம், அவரோட மரியாதை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். ஆமா, அந்த ஒரு உழைப்பு இருக்கு, அந்த உழைப்புக்கு ஒரு வருமானம் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த வேலையை நீ சரியா செய்யணும்ல. நீ அதை விட்டுட்டு அப்புறம் கண்ட வேலையை செஞ்சனா, ஏன்னா நான் கொடுத்த அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு உழைப்பு நான் அங்க பண்ணி வாங்கினது அந்த அமௌண்ட். ஆமா, அப்படின்னும் போது அந்த உழைப்புக்கான ஒரு ஊதியம் கரெக்டா இருக்கணும். உழைப்புக்கான உழைப்பிற்கு உண்டான வேலை சரியா நேர்த்தியா இருக்கும்.
ஓகே. கேளுங்க, அடுத்தடுத்து கேள்வி கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இல்ல பெரிய கேள்விலாம் இல்ல. ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எப்போ ஓபன் பண்ண போறீங்க? சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமா இருக்குது. தேன் மிட்டாய் சாப்பிட்டீங்களா மீனுன்றன்னு கேக்குறாங்க. சிறப்பா சாப்பிட்டேன். தேன் மிட்டாய் சாப்பிட்டேன். தேன் மிட்டாய் என் ஃபேவரட்ன்றது தெரிஞ்சு வச்சு கேக்குறாங்க. எவ்வளவு தெளிவா சாப்பிட்டேன். மகிழ்ச்சி. பகல் பொழுதில் தூங்கும் பொழுது நான் தூக்கத்தில் விழித்துக் கொள்கிறேன். ஆனால் அது ஆஸ்ட்ரல் டிராவல் இல்லை என்பது எனக்கு அப்பட்டமாக தெரிகிறது. நீங்க ஆஸ்ட்ரல் டிராவலை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காதமா, கொடுத்த வேலையை கரெக்டா செய்யுமா. ஆஸ்ட்ரல் டிராவல் யோசிச்சு இப்ப என்ன போய் செவ்வாய் கிரகத்திலேயே வாழ போறீங்க? பல பேர் இப்படிதான் காணாம போய் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணும், டின் சோல்ஸோட கனெக்ட் ஆகணும், இப்படி வரணும், அப்படி வரணும். கொடுத்த வேலையை கரெக்டா செய்யலன்னா இறைவன் உனக்கு எந்த வேலை? நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்டதுல நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு போயிட்டு எங்கேயாவது லாக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் கேட்டேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ்ன்றதே உங்களுக்கு வச்ச அடுத்த டெஸ்ட் தான். அந்த டேர்ம்ஸ்ல போய் லாக் ஆகி ரூட் மாதிரி போயிடக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் உங்க அம்மா தான், உங்க அப்பா தான், அதே தம்பி தான், அதே தங்கச்சி தான், அதே வேலை தான், அதே கவர்மெண்ட் தான். அப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் மைண்ட் செட்ல பிராக்டிஸ்ல இருக்கணும். இதெல்லாம் உன்னை நெறிமுறைப்படுத்தி உன் கடமையை சரிவர செய்வதற்கு தான். இப்ப என்னை ஏன் மதிக்கிறீங்க? இப்ப வரைக்கும் நான் எடுத்த கொள்கை தானம், தர்மம், கருணை, சரணாகதி, தவத்துல நிலை பெற்று நிக்கிறேன். இப்ப வரைக்கும் அதான் பேசுறேன். இப்ப என் கடமையை தவறி நாளையில இருந்து நான் சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை பண்ண போறேன் அப்படின்னா, அப்ப நாளைக்கே நான் சினிமால நடிக்க போறேன்னா நான் அதுலயும் ஒரு தர்மம் வச்சிருப்பேன். அது அவசியம் இல்லைங்கிற. ஆனா அதற்கான அவசியமும் வந்துச்சுன்னா பண்ணுவீங்க. சினிமா நடிக்க மாட்டேன். இல்ல அந்த தகவல் வந்ததுன்னா இத பண்ணு அப்படின்னு சண்டை போட இறைவன்ட்டு தேவையா? இதோட நான் வேற ஏதாவது பண்றேன் அப்படி. ஏன்னா இவரு ரஜினி சாருக்கு வந்தது. ரஜினி சாரும் நானும் ஒண்ணு கேக்குறது மீடியாக்குள்ள இருந்தா இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து ஏன் பண்ண மாட்டீங்க? மீடியான்றது 90 mm ஸ்கிரீன் மட்டும் இல்லைன்றது எனது தாழ்மையான கருத்து. புரிஞ்சுதா? மீடியான்றது 90 mm ஸ்கிரீன் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுல மட்டும் மீடியா இல்ல. மீடியான்னா என்ன? ஊடகம்னு அர்த்தம். ஊடகம்னா என்ன? மொபைலும் ஊடகம் தான், தந்தி அடிக்கிறது ஊடகம் தான், லெட்டர் போடுறதும் ஊடகம் தான், புக் எழுதுறதும் ஊடகம் தான். எதுல வேணாலும் இருக்கலாமே. மீடியான்றது எல்லாமே மீடியா தான். அதை எப்படி வேணாலும் பயன்படுத்த. நான் ஏன்பா மறுபடியும் அதுக்குள்ள போறேன்? ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். முடிச்சுக்கலாம். எப்படி அட்டன் பண்றது குருஜி? நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி இருக்கு. அவங்களோட அந்த அவங்ககிட்டே கேளுங்க. இருக்கா குருஜி இன்னும்? ஏன்னா நிறைய பேர் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, டவுட்ஸ் வரும். அப்ப அதெல்லாம் கிளாரிட்டி கொடுக்கணும்ல. ஏன்னா நம்மள நம்பி வந்திருக்காங்க, எப்படி அவங்களை டக்குன்னு கழட்டி விட முடியும்? சோ அதை சரியா பயன்படுத்துறவங்க போன் பண்ணி கேட்பாங்க. அதுக்காக வச்சிருக்கோம். சரியா பயன்படுத்தாதவங்க எதுக்கு போன் பண்ணி கேட்க போறாங்க? அப்ப கால்ஸ் குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கா? ரொம்ப அதிகமாயிருக்கு. பாவம் நமது சசிகுமார், கார்த்திக் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. போன் பண்ணி அவரை பேச சொல்லுங்க, அவங்கதான் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பட் பாப்போம் இறைவன் என்ன சொல்றாரு. சந்தோஷம். நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, தர்மத்தின் வழியில வந்து வாழுங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பயணம் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க, குடும்பத்தை நல்லா பாத்துக்கங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய கடமைகளை சரிவர பூர்த்தி பண்ணுங்க. அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணும்போது என்ன வார்த்தைகள் சொன்னீங்களோ அந்த வார்த்தைகளை உடல் ரீதியா, மன ரீதியா, ஆன்ம ரீதியா உங்க பார்ட்னருக்கு நிறைவேற்றக்கூடிய வேலைகள் பாருங்க. கல்யாணம் பண்ணாம இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு உண்டான தர்மத்தை பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டதுக்கு உண்டான தர்மத்துல இருக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. ஐடி கம்பெனில இருந்தாலும் சரி, நைடி கம்பெனில இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்யறீங்களோ அந்த வேலையை சிறப்பா செய்யுங்க, கடமையை சரிவர செய்யுங்க. தேவையில்லாம ஒருத்தர் வாயில போய் விழுகாதீங்க. கர்மாவை ஏன் பண்றீங்க? உங்களுக்கு என்ன கோட்பாடுகள், நெறிமுறைகள், விதிமுறைகள், லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை சரியா செய்யுங்க. அதை சரியா செய்யும் போது மார்க் இருக்கு. அந்த மார்க்கை பொறுத்துதான் இறைவன் உங்களை தேடி வருவார். நான் எழுதி தருகிறேன், தேடி வருவார். தேடி வரும்போது அது இறைவன் உங்களுக்கு தெரியும். உடல் ரீதியாவே வருவார். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? ஆனா அவர் வரணும்னா அந்த அளவுக்கு நீங்க உங்க கடமைகள்ல சரியா இருக்கணும். எப்போ வருமோலாம் கேட்காதீங்க. வேலையை செய்யுங்க. டைம் வரும்போது கரெக்டா இறைவன் வருவார். அதுக்கு உண்டான பதில் நிச்சயமா சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி அருட்பெருஞ்சோதியாரின் காட்சி கிடைக்கப் பெற்று இந்த ஜென்மத்திலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவன் தகுதியான நபர்களுக்கு அருள் செய்யட்டும். குரு கடாட்சம். நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். நன்றிகள் குருஜி, உங்களோட டைம் எடுத்து இந்த லைவ்ல கலந்துக்கிட்டதுக்கு. என் செயலாவது ஏதொன்றும் இல்லை, எல்லாம் என் செயலே என்றுணர பெற்றேன் என் கட்சி ஏகமனே. இப்ப நான் பேசுனது என் வில் இல்ல, என் வில் பவர் இல்ல, என் நோக்கம் இல்ல, என் வேலை இல்ல, எதுவும் என்னது இல்ல.
அப்படி ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் உங்ககிட்ட இருந்து வந்து கேட்டீங்க, கிளியர் ஆயிடுச்சு, பேசி முடிச்சிட்டேன். இதுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து அழைக்கிறான் மகன் யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து மகாவிஷ்ணு அண்ணா கூட லைவ் வாங்க, மகாவிஷ்ணு அண்ணா கூட லைவ் வாங்கன்னு சொல்லி நீங்க பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ அதற்கான ஒரு நேரம் நான் ஃபிக்ஸ்லாம் பண்ணலங்க. இன்னைக்கு ஆக்சுவலா லைவ் வரும்ன்றதுலாம் எதுவும் ஃபிக்ஸே பண்ணல. இவர் வருவாருன்றதே ஃபிக்ஸே ஆகல, தெரியல. அதுக்கு முன்னாடி திடீர்னு காலையில ஒரு 6:30 மணிக்கு வந்து காலிங் பெல் அழுத்திட்டு ஃபோன் அடிச்சுட்டு கீழே வாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அப்படி போய் டிஸ்கஸ் பண்ண 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைவ் வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம எங்க பிளான் பண்றோம் அதுவே நடக்குது. இந்த நேரத்துல ஒருத்தருக்கு இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய ஞானம் எனக்கு கிடைப்பதற்கு எனக்கு ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார். அந்த என் இதயத்திற்கு நெருக்கமான அந்த அண்ணனிற்கு இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த அண்ணன் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அந்த அண்ணனின் நலன் போற்ற வேண்டும். நீங்க எனக்கு நல்லது செய்றீங்கன்னா அந்த அண்ணன் நல்லா இருக்கணும், அந்த அண்ணன் வந்து உயர்ந்த கட்ட நிலைக்கு போகணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க. நன்றிகள், ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த கணத்திலயா இல்ல இதுக்கு முன்னாடி சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடியில இருந்து என்னை இவ்வளவு பத்திரமா கொண்டு வந்து பேச வச்சதுக்கு எல்லா காரணமும் அந்த அண்ணன் தான். அந்த அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. அதுக்கப்புறம் இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. இதை கடந்த நிலையில இவ்வளவு ஆனந்தமா நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஆழ்வார்களுக்கும் நாராயணனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு மாபெரும் நன்றி சொல்லிருங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இவ்வளவு பேசினாலும் திரும்ப என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, திரும்ப நீங்க ஏதோ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லி விருப்பப்படுறேன். என் செயலாவது ஏதொன்றும் இல்லை, எல்லாம் என் செயலே என்று பெற்றேன், என் கட்சி ஏகம். திரும்ப கேட்டாலும் இதே டைலாக் தான். சரி, என்ன மாதிரியான தகவல் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நீங்க கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஒருத்தர் அப்பல இருந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. 1 மணி நேரம் கூட நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. நன்றிகள், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப இந்த லைவ்ல மட்டும் இல்ல, நம்ம பயணிச்ச காலம்ல இருந்து அதுக்கு முன்னாடி நீங்க டிராவல் பண்ணத பல விஷயங்களை என்கிட்ட வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வந்து கொடுத்துட்டும் இருக்கிறேன். சோ இந்த அழைக்கிறான் மகன் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நன்றி உணர்வு எனக்கு புரிகிறது. இந்த அழைக்கிறான் மகன் யூடியூப் சேனல்ல உங்க மூலமாகவே இந்த ஞானம் பல பேருக்கு போய் சேர்ந்ததுல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இறை செயல் குருகடாட்சம் நல்லதே நடக்கும். குருவேஸ்வரம். நன்றிகள் அனைவருக்கும்.